அதிசயமாய் தாங்கும் தேவ பிரசன்னம் என்ன நடந்தால் எதிர்கொள்வோம். ஒவ்வொரு நாளிலும் நம் தேவன் நம் முன் சென்று நடத்துவாரே. A very warm welcome to every one of you this evening. இந்த மாலை வேளையில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். We from the Good Shepherd World Prayer Center, Trichy, Tamil Nadu, India. இந்திய தேசத்திலே தமிழ்நாடு மாநிலத்திலிருந்து நல்ல மேய்ப்பர் சர்வதேச ஜெப மையத்திலிருந்து நாங்கள் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறோம். We want to enjoy the presence of God along with you. உங்களோடு கூட தெய்வ பிரசன்னத்தை அனுபவிக்கும்படியாக நாங்கள் விரும்புகிறோம். Whichever city or village you are from or whichever country you come from. நீங்கள் எந்த தேசத்திலிருந்தோ எந்த நகரத்திலிருந்தோ எந்த கிராமத்திலிருந்து இதை பார்த்து கொண்டிருந்தாலும் We want to lift up the name of Jesus together with you. நாங்கள் உங்களோடு கூட இணைந்து இயேசுவின் நாமத்தை உயர்த்த விரும்புகிறோம். And we also want to listen to the infallible eternal word of God. அதேபோல தேவனுடைய மாசில்லாத நித்திய வார்த்தையை கேட்கும்படியாகவும் நாங்கள் விரும்புகிறோம். Our God is good and he will be good because he never changes. நம்முடைய கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். வருகிற நாட்களிலும் அவர் நல்லவராகவே இருப்பார். ஏனென்றால் அவர் ஒருபோதும் மாறுவதில்லை. And this evening we want to close our eyes, lift up our hands and worship Jesus. இந்த மாலை வேளையிலே நம்முடைய கண்களை மூடி நம்முடைய கரங்களை உயர்த்தி இயேசுவின் நாமத்தை உயர்த்தலாம். We want to join together with you from whichever country you are and praise the name of Jesus. நீங்கள் எந்த தேசத்திலிருந்து இதை பார்த்து கொண்டிருந்தாலும் இயேசுவின் நாமத்தை உயர்த்த ஆரம்பியுங்கள். We want to pray that the Spirit of the living God falls afresh on us this evening. ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியானவர் இந்த நாளிலே நம் மீது புதிய விதத்திலே விடும்படியாக நம் ஆண்டவரை பார்த்து கேட்போம். As many of you know, we are celebrating the day of Pentecost today in our churches. ஒருவேளை உங்களில் அநேகர் அறிந்திருப்பீர்கள், இந்த நாள் பெந்தெகோஸ்தேயினுடைய ஞாயிற்றுக்கிழமை என்று கொண்டாடப்படுகிறது. The word Pentecost may be strange to you this evening. பெந்தெகோஸ்தே என்று சொல்லும் பொழுது ஒருவேளை இந்த மாலை வேளையிலே அது உங்களுடைய காதுகளுக்கு புதிதாக இருக்கலாம். Some people are totally scared when they heard this word Pentecost. ஒரு சிலர் இந்த பெந்தெகோஸ்தே என்கிறதான பெயரை கேட்டவுடனே அவர்கள் பயப்பட ஆரம்பிக்கிறார்கள். But when the word Pentecost has nothing which can divide the church of Jesus. ஆனால் பெந்தெகோஸ்தே என்று சொல்லும் பொழுது அது ஏதோ சபையை பிரிக்கிறதான சபை பாகுபாடு என்று நினைத்துக் கொள்ளக்கூடாது. Because every person who believes in the Lord Jesus Christ, ஏனென்றால் கர்த்தராகிய இயேசுவை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருமே he has been baptized into the church through the power of the Holy Spirit. அந்த நபர் சபையின் மூலமாக பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்கிறார். At the very beginning of our Christian life, நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய ஆரம்பத்திலேயே when we change from total darkness to the glorious light of Jesus, நம்முடைய அந்தகார இருளில் நின்று இயேசுனுடைய ஆச்சரியமான வெளிச்சத்துக்குள்ள நம்ம பிரவேசிக்கும் பொழுது the Holy Spirit really sealed us. பரிசுத்த ஆவியானவர் நம்மை முத்திரித்தார். Then we received the baptism of the outpouring or the infilling of the Holy Spirit. அதற்கு பிற்பாடு பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை நம்முடைய வாழ்க்கைக்குள்ளாக நாம் பெற்றுக்கொண்டோம். And every day we should pray that God fills us again and again with this Holy Spirit. அதேபோல இந்த பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தினாலே ஒவ்வொரு நாளும் அவர் நம்மை நிரப்பும்படியாக நாம் ஜெபித்துக் கொண்டே இருக்க வேண்டும். So let us really join together and worship God for a few minutes. எனவே இந்த நாளிலே நாம் எல்லாரும் இணைந்து இயேசுவின் நாமத்தை துதிக்க ஆரம்பிப்போம். Spirit of the living God, fall afresh on me. ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியே என் மீது வருவீராக. Fall afresh on me, Spirit of the living God, fall afresh on me, Spirit of the living God, fall afresh on me. Melt me, mold me, fill me, use me, Spirit of the living God, fall afresh on me. ஜீவனுள்ள
Let us really give all praise and honor to King Jesus this evening. இந்த மாலை வேளையிலே ராஜாதி ராஜாவாகிய இயேசுவுக்கே எல்லா கனத்தையும் மகிமையும் நாம் செலுத்துவோம். That we say, Lord, come and dwell amongst us. பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியிலே நீர் வந்து வாசம் பண்ணுவீராக. Be here with your presence and your power. ஆண்டவரே உம்முடைய வல்லமையோடும் உம்முடைய பிரசன்னத்தோடும் எங்கள் மத்தியிலே நீர் வருவீராக. Fill us once again with your power this evening. ஆண்டவரே இந்த மாலை வேளையிலே ஒரு விசையாய் கூட உம்முடைய வல்லமையினால் எங்களை நிரப்புவீராக. You indwelling Spirit of God. ஆண்டவரே நீரே எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற ஆவியானவராய் இருக்கிறீர். Not only that you transform our personalities. ஆண்டவரே எங்களுடைய ஆழ்த்தத்துவத்தை நீர் மறுரூபப்படுத்துவது மாத்திரமல்ல. Not only that you transform our character. ஆண்டவரே எங்களுடைய குணாதிசயத்தை நீர் மாற்றுவது மாத்திரமல்ல. That you really put your power and authority to preach your word with boldness. ஆண்டவரே தைரியத்தோடு கூட உம்முடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ண அதிகாரத்தையும் வல்லமையும் நீர் எங்களுக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறீர். Lord, fill us with courage to be your testimony tonight. ஆண்டவரே இந்த மாலை வேளையில் உமக்கு சாட்சியாய் இருக்கும்படியாக உம்முடைய பலத்தினால் எங்களை நிரப்புவீராக. Give us the courage to go into all the nations and preach the gospel of Jesus. ஆண்டவரே இந்த உலகத்தின் எல்லா தேசங்களுக்குள்ளாக சென்று சுவிசேஷத்தை பரவச் செய்யும்படியாக ஆண்டவரே உம்முடைய வல்லமையினால் எங்களை நிரப்புவீராக. Lord, let your kingdom come, let your will be done. ஆண்டவரே உம்முடைய ராஜ்யம் வருவதாக உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக. Lord, as we gather together in your presence this evening, ஆண்டவரே இந்த மாலை வேளையில் உம்முடைய பிரசன்னத்தில் நாங்கள் கூடி வந்திருக்கும் பொழுது Lord, I thank you that your presence can transcend all the borders of the nations this evening. ஆண்டவரே இந்த உலகத்தின் எல்லா தேசங்களின் எல்லைகளை ஆண்டவரே நீ மாற்றக்கூடிய தேவனாய் இருக்கிறபடியால் உமக்கு நன்றி. Lord, we are gathered together as your children tonight. ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாக இந்த மாலை வேளையில் நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். Lord, we want to feel your presence and sense your presence tonight. ஆண்டவரே இந்த மாலை வேளையில் உம்முடைய பிரசன்னத்தை அனுபவித்து உம்முடைய பிரசன்னத்தை உணர நாங்கள் விரும்புகிறோம். Let the presence and the power of the Holy Spirit work amongst us. ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையும் பிரசன்னமும் எங்கள் மத்தியிலே கிரியை செய்யும்படியா நாங்கள் Lord, I வரவேற்கிறோம். thank you that you know the deepest needs of our lives this evening. ஆண்டவரே இந்த மாலை வேளையில் எங்களுடைய வாழ்க்கையினுடைய ஆழமான தேவைகளை நீரே அறிந்திருக்கிறீர். Lord, in whichever position we are right now at the moment, ஆண்டவரே இந்த நேரத்திலே நாங்கள் எந்த சூழ்நிலையில காணப்பட்டாலும் Holy Spirit of God, come and revive us once again. பரிசுத்த ஆவியானவரே ஒரு விசையாய் கூட வந்து எங்களை ஒரு விசையாக புதுப்பிப்பீராக. Lord, restore our spiritual lives. ஆண்டவரே எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை ஒரு விசையாய் கூட நீர் கட்டி எழுப்பும்படியா நான் ஜெபிக்கிறேன். Fill us anew with the power and the presence of the Holy Spirit. ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையினாலும் பிரசன்னத்தினாலும் மறுபடியும் ஒரு விசையாய் கூட எங்களை நிரப்புவீராக. I pray for every person who's watching this program right now. ஆண்டவரே இந்த மாலை வேளையிலே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நான் Lord, ஜெபிக்கிறேன். let your name alone be glorified. ஆண்டவரே உம்முடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படும்படியா நான் Let your ஜெபிக்கிறேன். kingdom come and let your will be done. ஆண்டவரே உம்முடைய ராஜ்யம் வருவதாக உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக. In Jesus' name we pray. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. I just want to preach the word of God first before we go into a time of worship this evening. இந்த மாலை வேளையில இன்னும் சற்று நேரம் நாம் ஆராதிப்பதற்கு முன்பதாக தேவனுடைய வார்த்தைக்குள்ளாய் நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். Today, as I told you, today all over the world they are celebrating the day of Pentecost in Christian churches. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது போல இந்த நாளிலே உலகமெங்கிலும் எல்லா ஆலயங்களிலும் பெந்தெக்கோஸ்தே ஞாயிறை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். You know, Charles Haddon Spurgeon was a wonderful and a great preacher in the 18th century. சார்ல்ஸ் ஹெடன் ஸ்பர்ஜன் என்கிறதான ஒரு பிரசங்கியார் அந்த நாட்களிலே மிகவும் பிரபலமான ஒரு பிரசங்கியாராய் காணப்பட்டார். Some would say he was the greatest preacher ever to live on the planet after the Lord Jesus Christ, of course. ஒரு சிலர் சொல்லுவார்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு பின்பாடு இந்த உலகத்திலே இருந்ததான மிகச்சிறந்த பிரசங்கியாரில் ஒருவர் என்று சொல்லி அவரை அழைப்பார்கள். Even at that time in the 18th century, about 5,000 people used to go to listen to his sermons. 18ஆம் நூற்றாண்டிலேயே அநேகர் தேவனுடைய வார்த்தை கேட்கும்படியாக அவரிடத்தில் கடந்து செல்வார்கள். Even today, his sermons have been printed and they are printed in many languages across the nations of the world. இன்றைக்கும் அவருடைய பிரசங்கங்களானது அநேக மொழிகளிலே அது மொழிபெயர்க்கப்பட்டு உலகமெங்கும் விற்கப்பட்டு வருகிறது. There are some wonderful quotes from this man of God. இந்த அற்புதமான தேவ மனிதரிடத்திலிருந்து சொல்லப்பட்டதான சில அருமையான வார்த்தைகள் உண்டு. But I want to draw your attention to one quote which is said about the Holy Ghost and the fire of God. ஆனால் பரிசுத்த ஆவியானவரை குறித்தும் அவருடைய அக்கினியை குறித்தும் அவர் சொன்னதான ஒரு வார்த்தையை இந்த மாலை வேளையிலே நான் சொல்ல விரும்புகிறேன். Actually said this at the end of his life actually. உண்மையாகவே தன்னுடைய வாழ்க்கையினுடைய கடைசியிலே அவர் இதை சொன்னார். Lord, send thy church men and women filled with the Holy Ghost and with fire.
கர்த்தாவே உம்முடைய சபையை நீர் அனுப்பும், உம்முடைய பரிசுத்தாக்கினால் நிரப்பப்பட்டதான ஆண்களையும் பெண்களையும் நீர் அனுப்பும் என்று சொன்னார். Very often we totally mistake the reason why the Holy Spirit has been poured out on the church of Jesus. அநேக நேரங்களிலே சபைக்குள்ளாக பரிசுத்தாவியானவர் எதற்காக ஊற்றப்பட்டார் என்கிறதான காரணத்தை நாம் தவறாக புரிந்து கொள்கிறோம். Yes, the gifts of the Holy Spirit are very important. ஆம், பரிசுத்தாவியானுடைய வரங்கள் உண்மையாகவே முக்கியமானவை But தான். these gifts have been given to the church in order to propagate the gospel of Jesus. ஆனால் இந்த வரங்கள் எல்லாமே சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாகத்தான் சபைக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. Not for our own popularity or for self-advertisement. இதோ நம்முடைய சொந்த சுய விளம்பரத்துக்காகவோ அல்லது நம்மை சுய விளம்பரப்படுத்திக் கொள்வதற்காகவோ பிரபலப்படுத்துவதற்காகவோ கொடுக்கப்படவில்லை. You know, when you go to Acts chapter 2, 1 to verses 1 to 4, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1 - 4 வரை உள்ள வசனங்களை நீங்கள் it says, வாசிப்பீர்கள். when the day of Pentecost had come, they were all together in one place. பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். And suddenly a sound came from heaven like the rush of a mighty wind, and it filled the house where they were sitting. அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. And there appeared to them tongues as of fire, distributed and resting on each one of them. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. And they were all filled with the Holy Spirit, and began to speak in other tongues as the Spirit gave them utterance. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். As I told you already, some people are totally scared when they heard the word Pentecost. நான் ஏற்கனவே சொன்னது போல ஒரு சிலர் பெந்தெகோஸ்தே என்கிறதான பெயரை கேட்டாலே பயப்படுகிறார்கள். You know, when you read about the day of Pentecost in the Word of God, ஆனால் தேவனுடைய வார்த்தையிலே பெந்தெகோஸ்தே நாளை பற்றி நீங்கள் வாசிக்கும் பொழுது it never happened outside the plan of God, and it was never a coincidence. அது ஒருபோதும் தற்செயலாகவோ அல்லது தேவனுடைய திட்டத்திற்கு வெளியேவோ நடக்கவே இல்லை. I personally believe anything that God does is never out of coincidence. நான் தனிப்பட்ட விதத்தில் விசுவாசிக்கிற காரியம் என்னவென்றால் தேவனுடைய ராஜ்யத்தில் நடக்கிற எந்த காரியமே தற்செயலாய் You know, நடப்பதில்லை. the Jews had 3 great festivals. சாதாரணமாக யூதர்களுக்கு வருடத்திலே 3 முக்கியமான பண்டிகைகள் காணப்பட்டன. And normally every healthy person, especially males, have to go to Jerusalem to be a part of these festivals. சாதாரணமாக சரீரத்திலே ஆரோக்கியமாக இருக்கிற எல்லா ஆண்களுமே வருடத்தில் 3 முறை இந்த பண்டிகைக்கு அவர்கள் கடந்து செல்ல The வேண்டும். Passover festival took place mostly in April, பஸ்கா பண்டிகை கிட்டத்தட்ட ஏப்ரல் மாதத்தின் நடுவிலே நடந்தது. and the day of Pentecost was in the month of June. பெந்தெகோஸ்தே பண்டிகையானது ஜூன் மாதத்தின் ஆரம்பத்திலே நடந்தது. After that, in September came the feast of the tents or the tabernacles. செப்டம்பர் மாதம் வரும்பொழுது கூடார பண்டிகை அவர்கள் கொண்டாடினார்கள். But this festival, the day of Pentecost, was visited by all the people from many nations in those days. ஆனால் பெந்தெகோஸ்தே பண்டிகை என்று வரும்பொழுது அந்த நாட்களில் சுற்றி இருக்கிற எல்லா யூதர்களுமே அங்கே வந்து கலந்து கொண்டார்கள். Thousands of people began to throng the city of Jerusalem. ஆயிரக்கணக்கான யூதர்கள் எருசலேமுக்குள்ள நுழைந்து அந்த நாளிலே பெந்தெகோஸ்தே பண்டிகையை கொண்டாடினார்கள். You know, the word Pentecost just means 50. That's all. பெந்தெகோஸ்தே என்று சொல்லும் பொழுது 50 அவ்வளவுதான். It has no other meaning, I tell you. இந்த வார்த்தைக்கு வேற எந்த அர்த்தமும் கிடையாது. It is not a denomination. It is not a teaching. இது ஒரு போதனை அல்ல, இது ஒரு சபை பிரிவல்ல. It is just the word means 50. பெந்தெகோஸ்தே என்று சொல்லும் பொழுது அதற்கு அர்த்தம் 50 அவ்வளவுதான். After you celebrate the Passover festival, இந்த பஸ்கா பண்டிகை அவர்கள் கொண்டாடின உடனே 50 days after this feast comes the day of Pentecost. இந்த பண்டிகைக்கு பிற்பாடு 50 நாட்கள் கழித்துதான் The day of Pentecost. பெந்தெகோஸ்தே பண்டிகை வந்தது. You know, when Moses was there leading the people of Israel, அந்த நாட்களிலே மோசே இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி கொண்டிருக்கும் பொழுது after they celebrated the Passover feast, அந்த நாட்களில் அவர்கள் பஸ்கா பண்டிகையை கொண்டாடின உடனே Moses went to the mountain of God, Sinai mountain, மோசே சீனாய் மலையின் மேல் ஏறினான். and there he received the first commandments of God in his hands. அவர் முதலாக தேவனுடைய கற்பனைகளை தன்னுடைய கரங்களிலே பெற்றுக்கொண்டார். The first covenant was given to Moses in this day when he went up to the mountain of God. அந்த நாளிலே தான் முதலாக தேவனுடைய முதலாம் உடன்படிக்கை அவனுடைய கரங்களிலே And கொடுக்கப்பட்டது. when he brought down these tablets of stone in his hands, தன்னுடைய கரங்களிலே அவன் நியாயப்பிரமாணத்தின் கற்பனைகளை கொண்டு வந்த பொழுது 3,000 people were killed on that day, as you know from the word of God. தேவனுடைய வார்த்தையில் நீங்கள் ஏற்கனவே அறிந்திருக்கிறபடி 3000 பேர் அந்த நாட்களிலே கொல்லப்பட்டார்கள். But on the day of Pentecost, after the Passover feast, ஆனால் பஸ்கா பண்டிகைக்கு அடுத்து வந்ததான அந்த பெந்தெகோஸ்தே பண்டிகையின் போது when the Holy Spirit was poured out on the first church of Jesus, இயேசுவினுடைய முதலாம் சபையின் மீது பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட பொழுது, when the second covenant was taking place in those days, அந்த நாட்களிலே தேவனுடைய இரண்டாம் உடன்படிக்கை கொடுக்கப்பட்ட பொழுது, you know,
3,000 people were drawn into the kingdom of Jesus. 3000 பேர் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள். You know, the word of God says, when the day of Pentecost was being fulfilled, அந்த நாளிலே பெந்தெக்கோஸ்தே நாள் இன்னும் நிறைவேற்றப்பட்ட போது, in that day all of them were gathered together in one place. அந்த நாளிலே பெந்தெக்கோஸ்தே நாள் வந்த பொழுது எல்லாரும் ஒரு இடத்திலே கூடி வந்தார்கள் என்று About 120 people are gathered now with expectations. கிட்டத்தட்ட 120 பேர் அந்த நாளிலே கூடி வந்தார்கள் என்று They எதிர்பார்க்கப்படுகிறது. never planned that the Spirit of the Lord is going to fall upon them on that day. அந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுவார் என்று சொல்லி அவர்கள் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. Jesus just said, go and wait. That's all. இயேசு கிறிஸ்து சொன்னார், நீங்கள் போய் காத்திருங்கள், அவ்வளவுதான். You know, over 500 of them had seen the risen Jesus Christ. கிட்டத்தட்ட 5000 பேர் ஏற்கனவே இயேசுவை பார்த்திருந்தார்கள். You know, sometimes it is like this in prayer meetings. சில நேரங்களிலே ஜெப கூட்டங்களில் இப்படியாய் காணப்படுகிறது. As prayer meetings go on and on and on, ஜெப கூட்டங்கள் தொடர்ந்து நடக்க ஆரம்பிக்கும் the பொழுது crowd gets smaller and smaller and smaller. கொஞ்சம் கொஞ்சமாக அங்க இருக்கிறதான கூட்டம் குறைய தொடங்குகிறது. About 100 people are still sticking on and they're waiting to be empowered by the power of the Holy Spirit. ஆனால் அந்த நாளிலே கிட்டத்தட்ட 120 பேர் மாத்திரமே தேவனுடைய வல்லமை பெற்றுக்கொள்ளும்படியாய் காத்திருந்தார்கள். The mother of Jesus is there in this crowd. அந்த கூட்டத்திலே இயேசுவின் தாயாகிய மரியாளும் இருந்தார். And many women who supported the ministry of Jesus are still there. அதேபோல இயேசுவினுடைய ஊழியத்தை அந்த நாட்களில் ஒத்துழைப்பு கொடுத்து கொண்டிருந்த அநேக பெண்களும் இருந்தார்கள். And some apostles and also future apostles and other disciples of Jesus are also there. சில அப்போஸ்தலரும் எதிர்காலத்திலே அப்போஸ்தலராக மாறக்கூடியவர்களும் சில சீடர்களும் அங்கே இருந்தார்கள். And as they were praying, suddenly things began to change. அவர்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று அங்கே சூழ்நிலை மாற There was a mighty rush of a wind suddenly in the place where they were sitting now. அவர்கள் உட்கார்ந்திருந்ததான இடத்திலே பலத்த காற்று அடிக்கிறதான ஒரு முழக்கம் And உண்டானது. then there appeared to them tongues as of fire, distributed and resting on each one of them. அப்பொழுது அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. They started to see the presence of God and they started to hear the presence of God. அவர்கள் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையை கேட்டது மாத்திரமல்ல, அதை உணரவும் ஆரம்பித்தார்கள். This fire of God started to rest on every one of them right now. இந்த பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையானது ஒவ்வொருவருடைய வாழ்க்கை மேலும் வந்து அமர்ந்தது. This wind and the fire was touching everyone in the room irrespective of their positions. இந்த காற்றும் அக்கினியும் அங்கிருந்ததான ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அங்கிருந்த யாருக்குமே அது பாகுபாடு You know, காட்டவில்லை. sometimes we think like this, oh, senior pastors have a special anointing. சில வேளையிலே நாம் நினைப்போம், ஓ தலைமை போதற்கு மட்டும்தான் விசேஷத்தான ஒரு அபிஷேகம் Oh, the காணப்படும். apostles have a special anointing. இல்லை, அப்போஸ்தலருக்கு மாத்திரமே ஒரு விசேஷத்தான அபிஷேகம் காணப்படும். I tell you, special anointing, a greater anointing comes by waiting in the presence of God. நான் உங்களுக்கு சொல்கிறேன், தேவனுடைய பிரசன்னத்திலே காத்திருக்கும் போது மாத்திரமே உங்களுக்கு பெரிய அபிஷேகம் When the கிடைக்கும். Spirit of the Lord came, it did not touch the apostles first. பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் வரும்பொழுது அங்கே அப்போஸ்தலரை மாத்திரம் முதலாவது தொடவில்லை. Oh, it didn't say, okay, I have to touch the mother of Jesus first. இல்லை, பரிசுத்த ஆவியானவர் சொல்லவில்லை, இயேசுவின் தாயாகிய மரியாளை மாத்திரமே நான் முதலாவது தொட வேண்டும் என்று Oh, I did not சொல்லவில்லை. say, oh, ladies first now. இல்லை, இப்பொழுது மங்கையர்களுக்கு தான் முதலிடம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லவில்லை. No, the Holy Spirit began to move into that room right now. பரிசுத்த ஆவியானவர் அங்கிருந்த எல்லாரையுமே தொட ஆரம்பித்தார். And every one of them were filled with the Holy Spirit. அங்கிருந்த ஒவ்வொருவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் வந்து அமர And ஆரம்பித்தார். everyone began to speak in languages. அங்கிருந்த ஒவ்வொருவருமே பாஷைகளை பேச You know, தொடங்கினார். whenever the Holy Spirit comes into action, எப்பொழுதெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் செயல்பட ஆரம்பித்தாரோ, the gospel will surely be proclaimed to the people around them. சுவிசேஷமானது சுற்றி இருக்கிற ஜனங்கள் மத்தியிலே நிச்சயமாகவே பரப்பப்படும். Whenever the Holy Spirit begins to move in your life and in our churches, எப்பொழுதெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலோ அல்லது உங்களுடைய சபையிலோ அசைவாட ஆரம்பிக்கிறார், signs and miracles will happen so that the gospel can be preached. அற்புதங்களும் அடையாளங்களும் தானாகவே நடைபெறும். அப்பொழுதுதான் சுவிசேஷம் பரப்பப்பட முடியும். You know, the signs and wonders give a platform to preach the word of God. That's all. அற்புதங்களும் அடையாளங்களும் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிப்பதற்கான ஒரு மேடையை ஏற்படுத்தி கொடுக்கிறது, அவ்வளவுதான். You know, many Jews from all across the nations have come to Jerusalem now. அந்த நாட்களிலே சுற்றிலும் இருக்கிறதான அநேக யூதர்கள் எருசலேமுக்குள்ளே The வந்திருந்தார்கள். word of God says they were God-fearing Jews. தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர்கள் எல்லாம் தேவனுக்கு பயந்தவர்கள். They are not come here for entertainment. அவர்கள் ஏதோ அங்கே பொழுதுபோக்கிற்காக வரவில்லை. They are not come here for sightseeing now. அவர்கள் ஏதோ சுற்றி பார்க்கும்படியாக வரவில்லை. But now, because they are God-fearing people, something is happening now. அவர்கள் தேவனுக்கு பயந்திருந்த மனுஷர்களாய் இருந்தபடினாலே அங்கே ஏதோ ஒரு காரியம் நடக்க And ஆரம்பித்தது. suddenly, when the disciples were filled with the power of the Holy Spirit, திடீரென்று அங்கிருந்ததான சீடர்கள் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையினால் நிரப்பப்பட்டார்கள். these people were listening to the message now. அவர்கள் இப்பொழுது தேவனுடைய வார்த்தையின்
பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார். Thousands of people are now in the city of Jerusalem. இப்பொழுது எருசலேம் பட்டணத்திலே ஆயிரக்கணக்கான ஜனங்கள் And கூடியிருக்கிறார்கள். suddenly from this room, they hear messages in their own languages. திடீரென்று அந்த அறையிலிருந்து தங்களுடைய சொந்த பாஷையிலே அவர்கள் பிரசங்கங்களை கேட்க ஆரம்பிக்கிறார்கள். Whichever country they are from, they are able to hear the message of God in their own language. அவர்கள் எந்த தேசத்திலிருந்து வந்திருந்தாலும் தங்களுடைய சொந்த பாஷையிலே அவர்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்க The ஆரம்பித்தார்கள். Holy Spirit of God began to proclaim the mighty works of God right now. பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய வல்லமையான காரியங்களை அங்கே பிரகடனப்படுத்த ஆரம்பித்தார். Jews were dispersed. When you know the history of the Jews, நீங்கள் பொதுவாக யூதர்களை பற்றி படிக்கும் பொழுது they were dispersed in all directions on this globe. அவர்கள் இந்த உலகத்தினுடைய எல்லா திசைகளிலுமே சிதறடிக்கப்பட்ட ஒரு குடும்பம். Not every one of them returned to the promised land. அவர்கள் எல்லாருமே தேவனுடைய வாக்குத்தத்த தேசத்துக்குள்ள வந்து சேரவில்லை. Even today, this is true. இன்றைக்கும் அது உண்மைதான். There are more Jews in New York than in the nation of Israel. இஸ்ரேல் தேசத்தை விட நியூயார்க் பட்டணத்திலே அநேக யூதர்களை நீங்கள் பார்க்கலாம். In France, in Germany, in Spain, in England, everywhere you see Jews even today. பிரான்சிலே, இங்கிலாந்து தேசத்திலே, மற்ற தேசங்களிலே நீங்கள் யூதர்களை பார்க்கலாம். There were even a tribe of the Jews in our India. அதே போல இந்திய தேசத்திலே கூட யூதர்களுடைய ஒரு குறிப்பிட்ட குழு இங்கே காணப்படுகிறது. Just a few years ago, they returned to the promised land. சில வருடங்களுக்கு முன்பாகத்தான் அவர்கள் தேவனுடைய வாக்குத்தத்த தேசத்திற்குள்ளாக In நுழைந்தார்கள். places like Kerala or in Bombay, Jews are still there. கேரளாவிலோ பாம்பே போன்ற பட்டணத்திலே கூட நீங்கள் யூதர்களை பார்க்கலாம். And so wherever they settled, they forgot the mother tongue normally. எனவே அவர்கள் எங்கெல்லாம் குடியிருக்க தொடங்கினார்களோ அவர்கள் தங்களுடைய சொந்த தாய்மொழியை அவர்கள் மறந்து போக And they ஆரம்பித்தார்கள். began to speak a mixed language called Aramaic now. அதற்கு பிற்பாடு அவர்கள் கலப்பட பாஷையான அரமேய மொழியை பேசத் And this is the தொடங்கினார்கள். reason why the Greek language was so important to spread the word of God in the future. இந்த காரணத்தினால் தான் எதிர்காலத்திலே தேவனுடைய வார்த்தை பிரசங்கிக்கும்படியாக கிரேக்க மொழி மிக முக்கியமான மொழியாக மாறத் The தொடங்கியது. Greek language in those days was almost like English. அந்த நாட்களிலே கிரேக்க மொழியானது இந்த நாளுடைய ஆங்கில பாஷையை போன்ற. I am a Tamilian, but I speak English, that's all. நான் ஒரு தமிழ் குடும்பத்தை சேர்ந்தவன், இருந்தாலும் என்னால் ஆங்கில பாஷையை பேச In முடியும். those days, Jews understood the Greek language. அந்த நாட்களிலே யூதர்களினால கிரேக்க பாஷையை புரிந்து கொள்ள And முடியும். they were also speaking the language where they once settled. அதே போல அவர்கள் எந்த இடத்திலெல்லாம் குடியிருக்க ஆரம்பித்தார்களோ அந்த இடத்திலே அவர்களுடைய பாஷையை பேச And ஆரம்பித்தார்கள். so on the day of Pentecost, where they were celebrating the first fruits of harvest, எனவே பெந்தெகோஸ்தே பண்டிகை முதற்பலன்களுடைய பண்டிகையான அந்த அறுவடை பண்டிகை அவர்கள் கொண்டாட தொடங்கிய பொழுது, do you know the feast of Pentecost was also called the feast of the first fruits? உங்களுக்கு தெரியுமா இந்த அறுவடை பண்டிகையானது முதற்பலன்களின் பண்டிகை என்றும் அழைக்கப்பட்டது. And so when all the people are there, எனவே அங்கே எல்லாரும் கூடியிருக்கும் பொழுது God began to send his message in their own languages. கர்த்தர் அவருடைய சொந்த பாஷையிலே தன்னுடைய செய்தியை பிரசங்கிக்க தொடங்கினார். I can tell this again and again and again. இந்த காரியத்தை நான் மறுபடியுமாக உங்களுக்கு சொல்ல முடியும். Whenever God does something, there's a purpose and a plan. எப்பொழுதெல்லாம் கர்த்தர் ஒரு குறிப்பிட்ட காரியத்தை செய்ய துவங்குகிறாரோ அங்கே கர்த்தருடைய நோக்கமும் சித்தமும் நிறைவேற I have துவங்குகிறது. never seen anything done as a coincidence by the power of God. தேவனுடைய வல்லமையினாலே தற்செயலாய் நடக்கிறதான எந்த காரியத்தையும் நான் இதுவரைக்கும் பார்த்ததில்லை. Suddenly God began to throw a stone into the pond where the gospel, the ripples of the gospel began to flow through the nations of the world. திடீரென்று தேசங்களுக்குள்ளாக தேவனுடைய சுவிசேஷம் பரவும்படியாக ஒரு குளத்தில் கல்லை எறிந்தது போல அங்கே பரிசுத்தாவினுடைய வல்லமை ஊற்றப்பட்டது. But in order to do this, their character had to be changed. ஆனால் இந்த வல்லமை ஊற்றப்படும்படியாக முதலாவது அவருடைய குணாதிசயம் மாற்றப்பட The வேண்டும். message has to be changed. அவருடைய செய்தி மாற்றப்பட வேண்டும். And their deeds needs to be changed. அவருடைய கிரியைகள் மாற்றப்பட வேண்டும். Normally they cannot change themselves. சாதாரணமாக அவர்கள் தங்களை தாங்களாகவே மாற்றிக்கொள்ள And to முடியாது. change them completely and to transform them into the likeness of the Son Jesus Christ. This is the reason why the power of the Holy Spirit was given. அவர்களை முற்றிலுமாக மாற்றும்படியாக, அவருடைய குணாதிசயத்தை முற்றிலுமாக மாற்றும்படியாக, இயேசுவை போல மாற்றும்படியாக பரிசுத்தாவினுடைய வல்லமை அவர்களுக்கு When you தேவைப்பட்டது. go into John's Gospel, நீங்கள் யோவான் சுவிசேஷத்திற்கு செல்லும் பொழுது from 14, 15 and 16, you see the longest message of the Lord Jesus Christ. 14வது 15வது 16வது அதிகாரங்களிலே இயேசுவுடைய மிக நீளமான பிரசங்கத்தை நீங்கள் And காணலாம். when you come to John 17, you see the longest prayer of the Lord Jesus Christ. யோவான் 17ஆம் அதிகாரத்துக்கு வரும்பொழுது இயேசு கிறிஸ்துவினுடைய மிக நீளமான ஜெபத்தை நீங்கள் வாசிக்கலாம். Slowly the time of Jesus
on this planet was coming to an end. மெதுவாக இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியமானது இந்த உலக பிரகாரமாக முடிய From ஆரம்பித்தது. the very beginning he says, I have come to die for the sins of this world. ஆரம்ப நாட்களிலே இயேசு கிறிஸ்து சொன்னார், இந்த உலகத்தினுடைய பாவங்களுக்காக மரிக்கும்படியாக நான் வந்திருக்கிறேன். No one can take my life. என்னுடைய ஜீவனை ஒருவரும் எடுத்துக்கொள்ள முடியாது. I lay down my life. நான் என்னுடைய ஜீவனை கொடுக்கிறேன். I have come with a definite purpose and plan to this planet. இந்த உலகத்திலே ஒரு நிச்சயமான நோக்கத்தோடு ஒரு சித்தத்தோடு கூட நான் வந்திருக்கிறேன். But now I have to leave you. இப்பொழுது நான் உங்களை விட்டு கடந்து செல்ல But வேண்டும். when this Holy Spirit comes to you, ஆனால் இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்பொழுது, when the person of the Holy Spirit comes to you, இந்த பரிசுத்த ஆவியானவர் என்கிறதான நபர் உங்கள் மத்தியிலே வரும்பொழுது, he will speak to you about sins and righteousness and about the coming judgment. அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் வரப்போகிறதான நியாய தீர்ப்பை குறித்தும் உங்கள் மத்தியிலே கண்டித்து உணர்த்துவார். He will surely judge you. அவர் நிச்சயமாகவே உங்களை நியாயம் தீர்ப்பார். When he comes, he will convict the world of guilt in regard to sin and righteousness and judgment. அவர் வரும்பொழுது பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் இந்த உலகத்தை கண்டித்து He உணர்த்துவார். will lead you into all the truth. அவர் தாமே எல்லா சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார். He will magnify me. அவர் என்னை மகிமைப்படுத்துவார். Because he knows about me, he will magnify me. ஏனென்றால் அவர் என்னை அறிந்திருக்கிறபடியினாலே அவர் என்னை He will மகிமைப்படுத்துவார். be a witness unto me. அவர் எனக்கு சாட்சியாக You இருப்பார். know, when the Holy Spirit comes into this world, பரிசுத்த ஆவியானவர் இந்த உலகத்தில் வரும்பொழுது, this God is going to dwell amongst you for all eternity. இந்த தேவன் நித்தியமாக உங்களோடு கூட வாசம் பண்ண I போகிறார். am going to go away from you, நான் உங்கள் மத்தியிலிருந்து கடந்து செல்ல but this போகிறேன். Holy Spirit is going to be with you until I come back once again. ஆனால் ஒருமுறை இந்த உலகத்திற்கு நான் திரும்பி வரும் வரை இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுடனே கூட இருப்பார். You know, sometimes we think Holy Spirit is like a power like electricity. சில வேளைகளில் நாம் நினைக்கிறோம் இந்த பரிசுத்த ஆவியானவர் என்கிறதான இந்த நபர் ஒரு மின்சாரத்தை போல. Oh, he will come, you will touch him and then you get a shock now. அந்த மின்சாரத்தை தொட்டவுடனே எப்படி உங்களுக்கு அதிர்ச்சி ஏற்படுகிறதோ அது போல அது ஒரு வல்லமை என்று நாம் Or நினைக்கிறோம். we think he is like atomic power. அல்லது அது ஏதோ ஒரு அணு ஆயுதத்தினுடைய வல்லமையை போல நாம் He நினைக்கிறோம். can just put everything down. I can destroy all the things now. இந்த பரிசுத்த ஆவியான ஒரு அணு ஆயுதத்தை போல ஏதோ எல்லாவற்றையும் வெடித்து சிதற பண்ணக்கூடியவர் என்று But the நினைக்கிறோம். word of God says he is a person. ஆனால் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது அவர் ஒரு நபர். This is the reason why Jesus always said he and he. இந்த காரணத்தினால் தான் இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவரை பற்றி பேசும் பொழுதெல்லாம் அவர் என்று He பேசினார். did not say it and it. அவர் எப்பொழுதுமே பரிசுத்த ஆவியானவரை பற்றி பேசும்பொழுது அது என்று சொல்லவில்லை. You can even make this Holy Spirit sad through your behavior in your life. இந்த பரிசுத்த ஆவியானவரை உங்களுடைய குணாதிசயத்தினாலே கிரியைகளினாலே அவரை துக்கப்படுத்த முடியும் என்றும் எழுதப்பட்டிருக்கிறது. This is what is written in Ephesians 4 verse 30. இதான் எபேசியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலே இதை நீங்கள் வாசிக்கலாம். You can really make this Holy Spirit sad. இந்த பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் துக்கப்படுத்த முடியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Not only that, this person of the Holy Spirit is also God. அது மாத்திரமல்ல இந்த பரிசுத்த ஆவியானவர் தேவனாய் இருக்கிறார். This is what Acts chapter 5 verse 4 says. அப்போஸ்தலர் நடபடிகள் 5ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே இதை நீங்கள் I வாசிக்கலாம். don't have much time to speak about Trinity now. இப்பொழுது திருத்துவத்தை பற்றி பேசுவதற்கு எனக்கு அதிக நேரம் இல்லை. But you know, three manifestations of the same God, that is called Trinity. தேவனுடைய 3 தன்மைகளைத்தான் நாம் திருத்துவம் என்று அழைக்கிறோம். Father, Son and the Holy Spirit. பிதாவானவர், குமாரன் மற்றும் பரிசுத்த ஆவியானவர். Three manifestations but one God. தேவனுடைய 3 விதமான வெளிப்பாடுகள், ஆனால் ஒரே ஒரு தேவன்தான். Jesus never said it, but he said he and he. இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவரை பற்றி சொல்லும் பொழுது ஒருபோதும் அது என்று சொல்லவில்லை, ஆனால் அவர் என்று சொன்னார். This Holy Spirit knows everything about our lives. இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கை குறித்து எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். He is an eternal God. அவர் ஒரு நித்தியமான தேவன். He is all present in this planet. அவர் இந்த உலகத்தின் எல்லா தேசங்களிலும் ஒரே நேரத்தில் வாசம் பண்ணக்கூடியவர். And he is one among the three Godheads, personalities of God that we worship. அதே போல நாம் தேவனை ஆராதிக்கிறோமே அந்த ஒரே தேவனுடைய 3 ஆள் தத்துவங்களிலே இந்த பரிசுத்த ஆவியானவரும் ஒருவராய் You know, this is காணப்படுகிறார். what Jesus said to his disciples. இதைத்தான் தன்னுடைய சீடர்களிடத்திலே இயேசு கிறிஸ்து Whether சொன்னார். you say comforter, whatever you call the Holy Spirit. நீங்கள் பரிசுத்த ஆவியானவரை ஆறுதலின் தேவன் என்று சொல்லி அழைக்கிறீர்கள். You can call him helper. நீங்கள் அவர் உதவியாளர் என்று சொல்லலாம். You can call him intercessor. ஒருவேளை அவர் உங்களுக்காக பரிந்து பேசுகிறார் என்று You சொல்லலாம். can call him comforter. நீங்கள் அவரை ஆறுதல் படுத்துகிறார் என்று சொல்லலாம். But all of this comes from one Greek word called parakletos. ஆனால் இந்த எல்லா வார்த்தைகளுமே கிரேக்க பதமான
பேராக்ளிட்டஸ் என்கிறதான பதத்திலிருந்து வருகிறது. This Paracletus will stand with you. இந்த பேராக்ளிட்டஸ் உங்களோடு கூட நிற்கிறார். He will intercede for you. அவர் உங்களுக்காக பரிந்து பேசுகிறார். He will help you. அவர் உங்களுக்கு உதவுகிறார். He will teach you. அவர் உங்களுக்கு போதிக்கிறார். He will comfort you. அவர் உங்களை ஆறுதல் He படுத்துகிறார். will strengthen you. அவர் உங்களை பலப்படுத்துகிறார். And He will put you a lot of courage into your life so that you can do the ministry of God. தேவனுடைய ஊழியத்தை செய்யும்படி அவங்களுடைய வாழ்க்கையிலே அதிகமான தைரியத்தையும் பலத்தையும் அவர் அளிக்கிறார். Not only that the Holy Spirit stays with you forever. பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட என்னென்றைக்குமாக வாசம் பண்ணுகிறது மாத்திரமல்ல. Not only comes on you. அவர் உங்கள் மேல் வருவது மாத்திரமல்ல. He will also stay next to you. அவர் உங்கள் பக்கத்தில் இருக்கிறார். He will be inside you. அவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். And He will be the indwelling power of the Holy Spirit. அவர் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையாக உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். You know, I want to use a very simple example in this evening. இந்த மாலை வேளையிலே ஒரு சிறிய உதாரணத்தை உங்களுக்கு செய்து காண்பிக்க. When you think this is the Holy Spirit, now this jug full of water now. இங்கே இருக்கிறதான இந்த ஜக்கிலே இருக்கிறதான தண்ணி, இந்த கூளையில் இருக்கிறதான தண்ணி பரிசுத்த ஆவி என்று வைத்துக்கொள்ளுங்கள். And this mug, it's me now, for example. அங்கே இருக்கிறதான அடுத்த சின்ன கூளை நான் என்று You know, this mug is right now next to me right now. இப்பொழுது இந்த என்னுடைய பக்கத்திலே இந்த கூளை காணப்படுகிறது. And that means the Holy Spirit can be very near to me. அப்படியானால் பரிசுத்த ஆவியானவர் எனக்கு மிக அருகாமையிலே இருக்க முடியும். He can stand next to me and stand wherever I go. அவர் என் அருகில் இருக்க முடியும். நான் எங்கே சென்றாலும் அவர் என்னோடு கூட வர முடியும். He can put words in my mouth when it needs to be said, when things need to be said. எப்பொழுதெல்லாம் நான் சில காரியங்களை பேச வேண்டுமோ அப்பொழுது என்னுடைய வாயிலே அவருடைய வார்த்தைகளை அவர் போட முடியும். But this Holy Spirit can also be poured out on me. ஆனால் இந்த பரிசுத்த ஆவியானவர் என் மீதும் ஊற்றப்பட முடியும். And because He's poured out on me, அவர் என் மீது ஊற்றப்படுகிறபடினாலே, not only that, He can also fill me with the power of the Holy Spirit. அப்பொழுது அவருடைய வல்லமையினாலே என்னை அவரால் நிரப்பவும் And முடியும். every day I can be filled and filled and filled by the power of the Holy Spirit. அப்பொழுது ஒவ்வொரு நாளும் அவருடைய வல்லமையினாலே நான் நிரப்பப்பட்டு கொண்டே இருக்க முடியும். Being filled with the Holy Spirit was not never a one-time experience. பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தினால் நிரப்பப்படுவது என்பது ஏதோ ஒரே நாளில் நடந்து முடிக்கிற ஒரு You காரியம் see அல்ல. this in Acts chapter 2. இதை அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் You நீங்கள் see this பார்க்கலாம். in Acts chapter 4. இதை நீங்கள் 4ஆம் அதிகாரத்தில் And then in பார்க்கலாம். 9 and 13. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 13ஆம் அதிகாரத்தில் இதை And this is பார்க்கலாம். being experienced even today in all the churches of the world. இன்றைக்கும் இந்த அனுபவமானது எல்லா சபைகளிலுமே அது அனுபவிக்கப்படுகிறது. When we come from the land of darkness into this glorious light of Jesus. நாம் ஒரு நாள் அந்தகார இருளில் நின்று ஆச்சரியமான வெளிச்சத்தின் இடத்திற்கு இயேசுவினுடைய மகிமையின் இடத்திற்கு வரும்பொழுது This transaction was sealed by the power of the Holy Spirit. இந்த மாற்றமானது பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தினால முத்திரை போடப்பட்டது. And when we came into the church of Jesus, we were baptized by the power of the Holy Spirit. நாம் இயேசுவின் சபைக்குள்ளாக வரும்பொழுது பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தினால நிரப்பப்பட்டோம். But when we are in the church of Jesus, we can be filled with the power of Jesus if we want to be filled. நாம் இயேசுவினுடைய சபைக்குள்ளாக வரும்பொழுது பரிசுத்த ஆவியினால ஞானஸ்நானம் பெறுவது மாத்திரமல்ல, நாம் விரும்பினால் தேவனுடைய அபிஷேகத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். Every day you can pray to God, Lord, fill me again with your power today. ஒவ்வொரு நாளும் நீங்கள் இயேசுவை பார்த்து சொல்ல முடியும், ஆண்டவரே இந்த நாளில் உம்முடைய அபிஷேகத்தினாலே என்னை நிரப்பும். I do not know whether you pray like this every day. நீங்கள் ஒவ்வொரு நாளும் இப்படி ஜெபிக்கிறீர்களா என்பது எனக்கு But தெரியவில்லை. I do this every day. ஆனால் ஒவ்வொரு நாளும் இதற்காக நான் Lord, ஜெபிக்கிறேன். today I need your infilling of the Holy Spirit. ஆண்டவரே இந்த நாளிலே எனக்கு உம்முடைய பரிசுத்தாவினுடைய அபிஷேகம் தேவை. I need to be filled again by the power of the Holy Spirit. ஆண்டவரே இந்த நாளும் உம்முடைய ஆவியின் வல்லமையினாலே நான் நிரப்பப்பட விரும்புகிறேன் என்று Because ஜெபிக்கிறேன். I need to testify the word of God now. ஏனென்றால் தேவனுடைய வார்த்தைக்காக நான் சாட்சி கொடுக்க When விரும்புகிறேன். I study the word of God, நான் தேவனுடைய வார்த்தையை வாசிக்கும் Lord, you must be my helper. ஆண்டவரே நீர் என்னுடைய உதவியாளராக இருக்க வேண்டும். Lord, when I preach the word of God, ஆண்டவரே நான் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கும் பொழுது Lord, you must stand beside me. ஆண்டவரே என் அருகில் நீ நிற்க வேண்டும். When I am fearful, you must encourage me. ஆண்டவரே நான் பயப்படுகிற பொழுது நீர் என்னை உற்சாகப்படுத்த When I am alone, you must comfort me. ஆண்டவரே நான் தனிமையா இருக்கும்போது நீர் என்னை தேற்ற வேண்டும். And you must put those words of God into my mouth when I preach the word of God. ஆண்டவரே தேவனுடைய வார்த்தையை நான் பிரசங்கிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானுடைய வார்த்தைகளை என் வாயிலே நீர் போட வேண்டும். You know, this is what Jesus said. இதைத்தான் இயேசு கிறிஸ்து I am சொன்னார். going away from you, நான் உங்களிடமிருந்து செல்லுகிறேன். but I am going to send you another helper like me. ஆனால் என்னைப் போல இன்னொரு தேற்றரவாளனை உங்களுக்காக அனுப்ப போகிறேன். Till today, I have been your apostle and teacher and pastor. இன்றைக்கு வரைக்கும் நான் உங்களுடைய போதகனாக
தீர்க்கதரிசியாக அப்போஸ்தலனாக இருந்தேன். I have been the evangelist and also the prophet of your life. சுவிசேஷகனாக உங்களுடைய வாழ்க்கையினுடைய தீர்க்கதரிசியாக இருந்தேன். But now I will be leaving you. ஆனால் இப்பொழுது நான் உங்களை விட்டு கடந்து செல்ல But போகிறேன். now I am not going to leave you as orphans in this world. ஆனால் இந்த உலகத்திலே நான் உங்களை திக்கற்றவனாக விட்டுவிட This போவதில்லை. Holy Spirit is going to guide you. இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களை நடத்த போகிறார். And let your hearts not be troubled now. உங்களுடைய இருதயங்கள் As கலங்காதிருப்பதாக. soon as Jesus says he's going away, இயேசு கிறிஸ்து நான் கடந்து செல்ல போகிறேன் என்று சொன்ன உடனே all these disciples should have had heart problem now. எல்லா சீடர்களுக்குமே இருதயம் கலங்க And this is the ஆரம்பித்தது. reason why he said, let not your heart be troubled. உங்களுடைய இருதயங்கள் கலங்காதிருப்பதாக என்று அதனால் தான் இயேசு கிறிஸ்து I'm சொல்லியிருக்கிறார். going to go back to my Father. நான் இப்பொழுது என்னுடைய பிதாவினிடத்திற்கு திரும்பி I'm செல்கிறேன். going back to your Father. நான் உங்களுடைய பிதாவினிடத்திற்கு But கடந்து செல்கிறேன். let not your hearts be troubled. ஆனால் உங்களுடைய இருதயம் கலங்காதிருப்பதாக. You know, he's going to be with you. அவர் உங்களோடு கூட இருக்க He போகிறார். is going to be standing next to you. அவர் உங்கள் அருகில் நிற்க He போகிறார். is going to convict you of your sins. உங்களுடைய பாவங்களை குறித்து அவர் உங்களை கண்டித்து உணர்த்த He is போகிறார். going to convict you of the righteousness of God. நீதியை குறித்து உங்களை கண்டித்து உணர்த்த And போகிறார். he is going to convict you about the coming judgment. வரப்போகிறதான நியாய தீர்ப்பை குறித்து உங்களை கண்டித்து உணர்த்த He போகிறார். is going to chase you even though you have not come to me right now. இப்பொழுது நீங்கள் என்னுடைய பிரசன்னத்துக்கு வராமல் இருக்கும் பொழுதும் அவர் உங்களை தொடர்ந்து துரத்தி கொண்டே You இருப்பார். know, even at times when we did not know Jesus Christ, சில வேளைகளிலே நம்முடைய வாழ்க்கையில நம் இயேசுவை அறியாதிருந்த நாட்களிலும் just like one man Thompson, he put it like this. சாம்சன் என்கிறதான ஒரு மனிதன் இப்படி சொன்னார். He was like a hound, like he was chasing me. ஒரு வேட்டை நாயைப் போல இந்த பரிசுத்த ஆவியானவர் என்னை துரத்தி This கொண்டிருந்தார். man went away from God. இந்த நபர் தேவனை விட்டு He சென்றார். had to do a lot with drugs and alcohol. போதை மருந்துகளையும் மதுபானங்களையும் அவர் பயன்படுத்தி But கொண்டிருந்தார். when he came back to the Lord, he was witnessing like this. ஆனால் அவர் ஒரு நாள் கிறிஸ்துவினிடத்தில் திரும்பி வந்த பொழுது இப்படி சாட்சி சொன்னார். Even though I was going away from God, நான் தேவனை விட்டு தூரச் சென்றாலும் God was always behind me like a hound. எப்பொழுதுமே ஒரு வேட்டை நாயைப் போல பரிசுத்த ஆவியானவர் என்னை துரத்தி கொண்டே இருந்தார் என்று We may சொன்னார். be running away from God. ஒருவேளை நாம் தேவனை விட்டு தூரச் சென்றிருக்கலாம். We may run into the darkness of this world. ஒருவேளை இந்த உலகத்தினுடைய இருளுக்குள்ளாக தேவனை விட்டு நாம் ஓடிச் And செல்லலாம். suddenly the floodlights of the Holy Spirit turns your attention to the Lord Jesus. ஆனால் திடீரென்று இந்த பரிசுத்த ஆவியானவர் வெள்ள விளக்குகளை உங்களுடைய முகத்திற்கு முன்பாக காட்டி இயேசு கிறிஸ்துவை உங்களுக்கு In காண்பிக்கிறார். the midst of the darkness around you, உங்களை சுற்றிலும் இருக்கிறதான இருளின் மத்தியிலே suddenly you see Jesus before you. திடீரென்று உங்களுக்கு முன்பாக இயேசுவை காண்கிறீர்கள். This is the work of the Holy Spirit. இதுதான் பரிசுத்த ஆவியானவருடைய கிரியையா இருக்கிறது. Maybe you never cared for him, ஒருவேளை நீங்கள் தேவனை பற்றி கவலையற்ற ஒரு நபராக but இருக்கலாம். suddenly at a certain situation of your life, ஆனால் உங்களுடைய வாழ்க்கையின் ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையின் மத்தியிலே the Holy Spirit turns the floodlights on Jesus suddenly. திடீரென்று இயேசு கிறிஸ்துவினுடைய முகத்திற்கு அருகாமையிலே And- இந்த வெள்ள விளக்குகளை வைத்து பரிசுத்த ஆவியானவர் அவரை உங்களுக்கு காண்பிக்கிறார். And when you see the presence of God in your life, உங்களுடைய வாழ்க்கையிலே தேவ பிரசன்னத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது Jesus begins to draw you unto himself இயேசு through the power of the கிறிஸ்து Holy Spirit. இயேசு கிறிஸ்து தாமே பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையின் மூலமாக உங்களை தமக்குள்ளே இழுத்துக் கொள்கிறார். Do you know even non-believers can feel the presence of the Holy Spirit? உங்களுக்கு தெரியுமா புறஜாதிகள் கூட தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவிக்க முடியும். Because he is convicting this world of sin in their lives. ஏனென்றால் இந்த உலகத்தை பாவத்தை குறித்து அவர் கண்டித்து உணர்த்துகிற தேவனாய் They இருக்கிறபடியினாலே may be talking totally different things with their mouths. ஒருவேளை தங்களுடைய வாயினாலே அவர்கள் மற்ற காரியங்களை பேசிக் கொண்டிருக்கலாம். You know, in my youth, I was almost a total atheist. என்னுடைய வாலிப நாட்களில் கூட நான் முற்றிலுமாக ஒரு நாத்திக வாழ்க்கை வாழ்ந்தேன் என்று சொல்லலாம். I did not believe on anything. நான் எந்த காரியத்தையும் விசுவாசியாத ஒரு I நபராயிருந்தேன். used to be very skeptical about everything. எந்த காரியத்தை குறித்தும் சந்தேகப்படுகிற ஒரு I நபராயிருந்தேன். used to argue with people. அநேக காரியங்களை குறித்து எப்பொழுதுமே நான் வாக்குவாதம் பண்ணிக்கொண்டே இருப்பேன். I remember one day I argued with my uncle and my father till late in the night, till 3:30 in the morning. ஒரு நாள் என்னுடைய தகப்பனானோடு என்னுடைய மாமாவோடும் கூட அதிகாலை 3:30 மணி வரைக்கும் நான் வாக்குவாதம் And பண்ணிக்கொண்டிருந்தேன். at 3:30 they stood up and said, "We cannot do anything for you. அதிகாலை 3:30 மணிக்கு அவர்கள் எழுந்திருந்து சொன்னார்கள், சரி உன்னோடு கூட இனிமே எங்களால் எதையும் செய்ய முடியாது. No one can change you." உன்னை யாருமே மாற்ற முடியாது. And they just shut the door and they were gone. அவர்கள் கதவை மூடிவிட்டு போய்விட்டார்கள். But I went into my room. ஆனால் நான் என்னுடைய அறைக்கு சென்றேன். In my heart I was not quiet.
என்னுடைய இருதயத்திலே எனக்கு சமாதானம் இல்லை. I was not quiet. என்னுடைய இருதயத்தில் அமைதி இல்லை. I argued them down with all the words and the vocabulary I ever had. என்னுடைய வாழ்க்கையில் இருந்த எல்லா காரியங்களை வைத்து நான் அவர்களோடு கூட வாக்குவாதம் பண்ணி அவர்களை தோற்கடித்தேன். But after I shut the door, ஆனால் எனக்கு பின்பாக கதவை மூடின உடனே the Holy Spirit never left me to be silent. பரிசுத்த ஆவியானவர் என்னை அமைதியாய் இருக்கவே விடவில்லை. I said, what if they are right? ஒருவேளை அவங்க சொன்ன காரியம் உண்மையாக இருந்தால் என்ன செய்வது? Do you know, when you read the story of atheists, உங்களுக்கு தெரியுமா, நாத்திகர்களுடைய கதையை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது sometimes when they come to their deathbeds, சில நேரங்களிலே அவர்களுடைய மரணப்படுக்கைக்கு அவர்கள் வரும் பொழுது then they begin to think, அவர்கள் யோசிக்க ஆரம்பிப்பார்கள், what if these Christians are right? ஒருவேளை இந்த கிறிஸ்தவர்கள் சொன்ன காரியம் சரியா இருந்தால், When I'm going to close my eyes now, இப்பொழுது என்னுடைய கண்களை நான் மூடும் பொழுது, when I'm going to cross over into eternity, இப்பொழுது என்னுடைய வாழ்க்கையிலே நான் நித்தியத்திற்கு நேராய் கடந்து செல்லும் பொழுது, if I'm going to go into eternal death, என்னுடைய நித்திய மரணத்துக்கு நேராய் நான் கடந்து செல்லும் பொழுது, what is going to happen to me now? இப்பொழுது எனக்கு என்ன நடக்கும்? I tell you about almost all the people I have met in my life. நான் உங்களுக்கு சொல்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில நான் சந்தித்த எல்லா நபர்களுமே, You can read about many well-known atheists in your life. இந்த உலகத்தில் இருக்கிறதான பிரபலமான நாத்திகர்களை குறித்து நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, In their deathbeds, they had many questions. அவருடைய மரண படுக்கையின் போது அவர்களுக்கு அநேக கேள்விகள் இருந்தது. Oh, is this death? One man was crying. அப்பொழுது ஒரு நபர் இப்படி சொன்னார், ஓ இதுதான் மரணமா? Give me 6 months more, 6 months more. தயவு செய்து எனக்கு இன்னும் 6 மாதங்கள் தவணை கொடுங்கள். I will give 50% of my property. என்னுடைய வாழ்க்கையின் சொத்துக்கள் 50% நான் கொடுத்து He விடுகிறேன். said, Lord Jesus, save me now. இயேசு கிறிஸ்துவே என்னை ரட்சியும். Why I'm telling you this? நான் ஏன் இதை சொல்லுகிறேன் This தெரியுமா? is the power of the Holy Spirit. இதுதான் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை. Sometimes you can argue, you can act, சில நேரங்களிலே நீங்கள் செயல்படலாம், வாக்குவாதம் பண்ணலாம். but after you close the doors behind you, ஆனால் உங்களுக்கு பின்பாக நீங்கள் கதவை மூடின உடனே the Holy Spirit begins to touch your heart deeply. பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய இருதயங்களை ஆழமாக தொட The ஆரம்பிக்கிறார். Holy Spirit tells you, you need a Savior. பரிசுத்த ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்வார், உனக்கு ஒரு இரட்சகர் That தேவை. which is dividing you and God is the sin of your life. உன்னையும் தேவனையும் பிரிக்கிற காரியம் உன்னுடைய பாவம்தான் என்று சொல்லுவார். You know, most of the people in this world who are living without God, இந்த உலகத்திலே தேவன் இல்லாமல் வாழ்ந்து கொடுக்கிறான அநேக ஜனங்கள், they will never accept that they are sinners. அவர்கள் ஒருபோதும் தாங்கள் ஒரு பாவிகள் என்பதை ஒத்துக்கொள்ள They மாட்டார்கள். will put the blame on everyone around them. தங்களை சுற்றி இருக்கிற எல்லார் மேலும் பழியை போட But they முயற்சிப்பார்கள். say, I am not a sinner. அவர்கள் சொல்வார்கள், நான் ஒரு பாவி அல்ல. You know, but the real sin of man is this godless life in his life. ஆனால் மனிதனுடைய பாவமே தேவன் இல்லாமல் வாழ்கிற வாழ்க்கை தான். A person who's living a godless life. தேவனற்ற வாழ்க்கை வாழ்கிறதான ஒரு நபர். This is the real sin of this person. இதுதான் இந்த நபருடைய உண்மையான ஒரு பாவமாய் காணப்படுகிறது. You know, people will be putting the blame on everyone around them. சாதாரணமாக மக்கள் தங்களை சுற்றி இருக்கிற எல்லாரையுமே குற்றப்படுத்த My ஆரம்பிப்பார்கள். parents were wrong, my family was wrong, என்னுடைய குடும்பம் இப்படி தவறு இழைத்தது, என்னுடைய பெற்றோர்கள் எனக்கு விரோதமாக இப்படி my செய்தார்கள், upbringing was wrong, my friends were wrong, என்னை வளர்த்த விதம் சரியில்லை, என்னுடைய நண்பர்கள் கெட்டவர்கள், the school where I went to was wrong, நான் படித்ததான பள்ளிக்கூடம் தவறு, my relationships were wrong, எனக்கு இருந்ததான அந்த உறவுகள் சரியில்லாதவை, everyone was wrong, I was the only right person now. என்னை சுற்றி இருக்கிற எல்லாரும் தவறு, ஆனால் சரியாய் இருக்கிற ஒரே நபர் நான் தான் என்று But the சொல்வார். person who is living in sin, if he has to be brought to the Lord Jesus Christ, ஆனால் ஒரு நபர் பாவத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருப்பார் என்று சொன்னால் அந்த நபர் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் கொண்டு வரப்பட and only the Holy Spirit can really bring this person to the feet of Jesus, இந்த பரிசுத்தாவியானவர் மாத்திரமே இயேசுவுடைய பாதப்படிக்கு அந்த நபரை கொண்டு வர முடியும். because he will convict this person of his sins, ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் தாமே அவருடைய பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துகிறபடி and he will also say, your righteousness, your self-righteousness is not enough, அவர் சொல்லுவார், உன்னுடைய சுயநீதி உனக்கு போதுமானதல்ல, and a judgment is surely coming one day. நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையின் மீது நியாய தீர்ப்பு வரப்போகிறது. Even Satan has been judged already. சாத்தானானவன் ஏற்கனவே நியாய தீர்ப்பு கொடுக்கப்பட்டாயிற்று. This Satan who brought sin and death into this world, இந்த உலகத்திலே மரணத்தையும் பாவத்தையும் கொண்டு வந்த சாத்தானானவன் everything has been overcome on the cross of Calvary. இவை எல்லாமே ஏற்கனவே சிலுவையிலே மேற்கொள்ளப்பட்டு விட்டது. And the Holy Spirit will tell us, you need a Savior. அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் சொல்வார், உனக்கு ஒரு இரட்சகர் தேவை. But I want to tell you one thing. ஆனால் ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். Never try to play the role of the Holy Spirit in your life. ஆனால் ஒருபோதும் பரிசுத்த ஆவியானவருடைய செயலை நீங்கள் செய்ய நீங்கள் முடிவு You know, செய்ய. sometimes we want people to come to Christ. சில நேரங்களிலே மக்கள் கிறிஸ்துவினிடத்தில் வர வேண்டும் என்று சொல்லி நாம் விரும்புவோம். They can be our children or best friends. ஒருவேளை அவர்கள் நம்முடைய சிறந்த நண்பர்களாய் இருக்கலாம், நம்முடைய பிள்ளைகளாய் We இருக்கலாம். don't want our friends to go to hell one day. சில நேரங்களிலே நம்முடைய நண்பர்கள் நரகத்துக்கு போகக்கூடாது என்று சொல்லி நாம் We will
will say we don't want them to be eternally lost. நாம் சொல்லுவோம் நித்தியமாக அவர்களை நாம் இழந்து போக கூடாது. In this anxiety we would like to pull them straight. இந்த வேதனையின் மத்தியிலே எப்படியாவது அவர்களை நாம் நேராக இழுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம் Lord நினைப்போம். will say, Lord, let not my friend perish in his sin right now. அப்பொழுது நாம் ஜெபிப்போம், ஆண்டவரே என்னுடைய சிநேகிதன் என்னுடைய நண்பர் அழிந்து போக கூடாது ஆண்டவரே. You may love your friend, you may love your children, you may love your parents. ஒருவேளை உங்களுடைய பெற்றோர்களையோ உங்களுடைய நண்பர்களையோ உங்களுடைய பிள்ளைகளையோ நீங்கள் நேசிக்கலாம். You may love your husband, you may love your wife. ஒருவேளை உங்களுடைய கணவனையோ உங்களுடைய மனைவியோ நீங்கள் நேசிக்கலாம். But only the Holy Spirit can bring them to the feet of Jesus one day. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் மாத்திரமே ஒரு நபரை இயேசுவினுடைய பாதப்படிக்கு கொண்டு வர முடியும். Yes, we can pray for them. ஆம், நிச்சயமா அவர்களுக்காக நாம் We ஜெபிக்கலாம். can pray that the Holy Spirit touches their heart. பரிசுத்த ஆவியானவருடைய இருதயங்களை தொடும்படியாக நாம் ஜெபிக்கலாம். We can pray that God brings them to a position where they can look upwards to God. ஒரு நாள் அவர்கள் தேவனுடைய முகத்தை நோக்கி பார்க்கும்படியாக அவர்களுக்காக நாம் ஜெபிக்கலாம். You know, a person, you know why God puts us in a pit sometimes? ஏன் தேவன் சில நேரங்களிலே நம்மை குழிகளிலே போடுகிறார் It தெரியுமா? can be a sickness or accident or whatever it is. ஒருவேளை அது ஒரு விபத்தாக இருக்கலாம், ஒரு வியாதியாக இருக்கலாம். A person who's sitting in the pit, ஒரு நபர் ஒரு குழியில உட்கார்ந்து கொண்டிருக்கும் பொழுது he can look up only in one direction, and that is upwards. அந்த நபர் ஒரே ஒரு திசையை மாத்திரமே நோக்கி பார்க்க முடியும், அது மேல் நோக்கி மாத்திரமே. You know, a person who's sitting in the pit never says, "Oh, how deep can I go now? ஒரு நபர் குழியில உட்கார்ந்து கொண்டு சரி இன்னும் ஆழமாக நான் எப்படி போகலாம் என்று நினைக்க மாட்டார். Can I go another 10 meters now?" சரி நான் இன்னும் ஒரு 10 மீட்டர் கீழே போக முடியுமா என்று நினைக்க He will மாட்டார். never do that. He will never do that. அவர் ஒருபோதும் அதை செய்ய மாட்டார். He will be always looking upwards. அவர் எப்பொழுதுமே மேல் நோக்கி மட்டுமே பார்ப்பார். And sometimes God puts you in a pit so that you look upwards. சில நேரங்களிலே தேவன் உங்களை குழிகளிலே போடுகிறார். காரணம் என்னவென்றால் அப்பொழுதாவது நீங்கள் மேல் நோக்கி பார்ப்பீர்கள். On the day of Pentecost, 3,000 people were saved. பெந்தெக்கோஸ்தே நாளின் பொழுது 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். Because the word of God was piercing into the hearts of these people. ஏனென்றால் தேவனுடைய வார்த்தையானது அவருடைய இருதயங்களுக்குள்ளாக குத்த ஆரம்பித்தது. It was not the capacity of Apostle Peter. அது அப்போஸ்தலர் பேதுருவினுடைய திறமை அல்ல. You know, Peter was a very ordinary person. பேதுரு ஒரு சாதாரண மனிதன் தான். He had already denied the Lord Jesus Christ. ஏற்கனவே அவர் இயேசு கிறிஸ்துவை மறுதலித்து He விட்டார். had gone away from God. ஏற்கனவே அவர் தேவனை விட்டு தூர He சென்று விட்டார். never thought God is going to use him once again. இப்பொழுது மறுபடியும் என்னை தேவன் பயன்படுத்துவார் என்று அவர் நினைக்கவே இல்லை. He did not even deny, but he also cursed Jesus. அவர் இயேசுவை மறுதலித்து மாத்திரமல்ல இயேசுவை சபிக்கவும் தொடங்கினார். You know, would you like to reconcile with the person who curses you? உங்களை சபிக்கிறதான ஒரு நபரோடு கூட மறுபடியும் ஒப்புரவாக நீங்கள் விரும்புவீர்களா? But after the power of the Holy Spirit came upon him, பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் அவருடைய வாழ்க்கையின் மேல வந்த when பிற்பாடு the reality of the resurrection of Jesus touched this man, இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுந்த அந்த வல்லமையின் உண்மை தன்மை அவரை தொட்டவுடனே he was standing in Jerusalem and he began to speak boldly. அவர் எருசலேமில் நின்று கொண்டு தைரியமாக பேசத் தொடங்கினார். Jerusalem had not changed, எருசலேம் மாறவில்லை, but Peter has changed. ஆனால் பேதுரு மாறிவிட்டான். All the apostles have changed அங்கிருந்தான எல்லா அப்போஸ்தலர்களும் மாறிவிட்டார்கள். because they have seen the resurrected Jesus now. ஏனென்றால் உயிர்த்தெழுந்த இயேசுவை அவர்கள் They have சந்தித்தார்கள். received the power and the infilling of the Holy Spirit. அவர்கள் பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை சந்தித்ததனால் நிரப்பப்பட்டிருக்கிறார்கள். And because they were filled with the Holy Spirit, they were standing with boldness to preach the word of God. அவர்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டபடினாலே இப்பொழுது தைரியமாக எழும்பி நின்று சுவிசேஷத்தை பிரசங்கிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். No fear in the midst of all the people in Jerusalem. எருசலேமில் இருக்கிறதான எல்லா மக்கள் மத்தியிலே அவர்களுக்கு எந்த பயமும் இல்லை. You know, Jesus said to his disciples one day, இயேசு கிறிஸ்து ஒரு நாள் தன்னுடைய சீடர்களை பார்த்து சொன்னார், "Your righteousness must exceed the righteousness of the Pharisees and the scribes." உங்களுடைய நீதியானது வேதபாரகர் பரிசேயருடைய நீதியை காட்டிலும் அதிகமாயிருக்க வேண்டும். You know, your righteousness must exceed these religious people. இந்த மதவாதிகளை காட்டிலும் உங்களுடைய நீதி அதிகமாயிருக்க வேண்டும். If you want to come into the kingdom of God, நீங்கள் பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க விரும்பினால் your righteousness must exceed the righteousness of these religious people. உங்களுடைய நீதியானது இந்த மதவாதிகளுடைய நீதியை காட்டிலும் அதிகமாயிருக்க வேண்டும். You know, I tell you, when you read this word of God, நீங்கள் தேவனுடைய வார்த்தையை வாசிக்கும் பொழுது I must tell you something personal to many people today who are hearing the word of God. இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கதான உங்களுக்கு தனிப்பட்ட விதத்தில் ஒரு காரியத்தை சொல்ல If விரும்புகிறேன். you are being led by the power of the Holy Spirit, நீங்கள் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தினால் நடத்தப்படுவீர்கள் என்று சொன்னால் you can hardly live together with a person who is not led by the power of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படாத ஒரு நபரோடு கூட வாழ்வது மிக மிக கடினம். It is impossible, I tell you. அது முடியாத ஒரு காரியம் உங்களுக்கு From சொல்லுகிறேன். my counseling experience, I can tell you many stories. என்னுடைய வாழ்க்கையில அநேகருக்கு ஆலோசனை கொடுத்தபடினாலே அந்த அனுபவத்திலிருந்து நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். Your direction, your priority, everything changes. உங்களுடைய முன்னுரிமை, உங்களுடைய திசை எல்லாமே மாறுகிறது. You will
take every decision in the light of the power of the Holy Spirit. நீங்கள் பரிசுத்த ஆவியானுடைய வெளிச்சத்திலிருந்து எல்லா முடிவுகளையும் எடுப்பீர்கள். You will ask the Holy Spirit and say, Lord, tell me the answer now to this question. நீங்கள் பரிசுத்த ஆவியானவரை பார்த்து கேட்பீர்கள், ஆண்டவரே இந்த கேள்விக்கு நீர் பதிலை தாரும் என்று கேட்பீர்கள். A person who is led by the power of the Holy Spirit, பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தினால நடத்தப்படுகிற ஒரு நபர், he can never stick it along with a person who knows nothing about the power of the Holy Spirit. பரிசுத்த ஆவியினால நடத்தப்படுகிற ஒரு நபர் பரிசுத்த ஆவியை அறியாத ஒரு நபரோடு கூட வாழவே முடியாது. Because the power of the Holy Spirit convicts you continuously ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து உங்களை கண்டித்து உணர்த்தி நடத்த ஆரம்பிக்கிறார். of all the mistakes and sins you do, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க செய்கிறதான தவறுகள், பாவங்களை குறித்து, and also about your self-righteousness. அதே போல உங்களுடைய சுயநீதியை குறித்து. When you come to the presence of God, நீங்கள் தேவனுடைய பிரசன்னத்துக்கு வரும்பொழுது, however holy you may be, நீங்கள் எவ்வளவு பரிசுத்தவானாக இருந்தாலும், when you see the holiness of God, நீங்கள் தேவனுடைய பரிசுத்தத்தை காணும் பொழுது, you will say, woe unto me. ஐயோ நான் அதமானேன் என்று சொல்லுவீர்கள். Woe unto me. ஐயோ நான் அதமானேன் என்று I சொல்லுவீர்கள். cannot stand in the presence of this holy God. தேவனுடைய இந்த மகா பரிசுத்தத்திற்கு முன்பாக நான் நிற்க முடியாது. Yes, Isaiah was a prophet. ஆம், ஏசாயா ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தான். He was living with God. அவன் தேவனோடு கூட வாழ்ந்த ஒரு When நபர். he had this encounter with the living God, ஆனால் இந்த ஜீவனுள்ள தேவனை அவன் முகமுகமாக சந்தித்த he பொழுது, said, woe unto me. ஐயோ நான் அதமானேன் என்று I சொன்னான். am totally devastated. நான் அதமானேன் என்று சொன்னான். My righteousness is just filthy rags before this holy God. என்னுடைய நீதியானது இந்த தேவனுக்கு முன்பாக முற்றிலும் கந்தையாய் காணப்படுகிறது. You know, I like Apostle Paul very much. I've told this in many sermons. அப்போஸ்தலனாகிய பவுலை எனக்கு மிக மிக அதிகமாக பிடிக்கும். என்னுடைய அநேக பிரசங்கங்களிலே அதை குறித்து சொல்லியிருக்கிறேன். As a child, I did not understand much about this. நான் ஒரு சிறுவனாக இருந்த பொழுது அதை குறித்து நான் அறிவில்லை. But now I think I understand the heart of this man. ஆனால் இப்பொழுது இந்த மனிதனுடைய இருதயம் எனக்கு நன்றாக In the புரிகிறது. beginning of his ministry, he said, I am the least of the apostles. அவனுடைய ஊழியத்தின் ஆரம்பத்தில் அவன் சொன்னான், எல்லா அப்போஸ்தலருக்கும் நான் கடைசியானவன். In the middle of his ministry, he said, I am the least of the saints. அவனுடைய ஊழியத்தின் நடுவில் அவன் சொன்னான், பரிசுத்தவான்கள் எல்லாரிலும் நான் சிறியவன். At the end of his ministry, ஆனால் அவருடைய ஊழியத்தின் முடிவிலே, after conquering many nations, அநேக தேசங்களை ஆதாயப்படுத்தின பிற்பாடு, after leading thousands to the Lord Jesus Christ, ஆயிரக்கணக்கான மக்களை இயேசுவினிடத்திற்கு நடத்திய பிற்பாடு, after writing many letters to the church of Jesus, இயேசுவின் சபைக்கு அநேக நிருபங்களை எழுதின you பிற்பாடு, know, unfortunately we have only 13 letters now. துரதிர்ஷ்டவசமாக நம்முடைய கரங்களிலே இப்பொழுது 13 கடிதங்கள் மாத்திரமே Some of the letters have been lost. சில கடிதங்கள் காணாமற் போய்விட்டன. I personally believe he wrote at least 3 letters to the Corinthians. என்னை பொறுத்தவரை கொரிந்தியருக்கு மாத்திரமே அவர் கிட்டத்தட்ட 3 கடிதங்களை எழுதினார் என்று Some நம்புகிறேன். theological experts will say he wrote 4 letters. சில இறையியல் வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள் அவர் கொரிந்து பட்டணத்துக்கு 4 கடிதங்களை But எழுதினார். after he wrote all of these letters, ஆனால் இந்த கடிதங்கள் எல்லாவற்றையும் அவர் எழுதின பிற்பாடு he says, I am the greatest sinner. அவர் சொல்லுகிறார், நான் தான் பாவிகளிலே பிரதான பாவி. I want to know you. ஆண்டவரே நான் உம்மை அறிந்து கொள்ள I விரும்புகிறேன். want to know you and the power of your resurrection. ஆண்டவரே நான் உம்மையும் உம்முடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அறிந்து கொள்ள விரும்புகிறேன். This man does not know Jesus. இந்த நபருக்கு இயேசுவை தெரியாதா? After this long run in this race with Jesus, இந்த உலகத்திலே இயேசுவோடு கூட இந்த நீண்ட தூரம் ஓடி வந்த பிற்பாடு, when Paul looked at his own righteousness, பவுல் தன்னுடைய சொந்த நீதியை பார்க்கும் பொழுது, and when he gazed into to the righteousness of Jesus, இயேசுனுடைய நீதியை அவர் பிரமித்து பார்க்கும் பொழுது, he said, no, my righteousness is filthy rags. அவர் சொன்னார், என்னுடைய நீதியானது ஒரு அழுக்கான கந்தையை போல இருக்கிறது. It is stinking rags in the presence of God. இது தேவ பிரசன்னத்திலே நாற்றமடிக்கிற ஒரு அழுக்கான கந்தை. You know, I have a very good friend in Germany. ஜெர்மனி தேசத்திலே எனக்கு ஒரு நல்ல நண்பன் உண்டு. He's one of the best guitarists in Europe. ஐரோப்பா கண்டத்திலேயே மிகச்சிறந்த கிட்டார் வாசிக்கக்கூடிய ஒரு நபர். He was also here, I think twice at least, for Nehemiah camp some years ago. சில வருடங்களுக்கு முன்பாக நெகேமியா கேம்புக்காக 2 முறை இந்தியாவுக்கு வந்திருந்தார் என்று Some of these நினைக்கிறேன். greatest people, when they came to Europe, they always invite him to play before he was converted, before he met the Lord Jesus Christ. அவர் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்வதற்கு முன்பாக மிகப்பெரிய பிரபலமான நபர்களை அவர் வாசிக்க அழைத்திருக்கிறார். But now he is a worship leader, இப்பொழுது அவர் ஒரு ஆராதனை தலைவன், leading thousands into worship. இப்பொழுது ஆயிரக்கணக்கான மக்களை ஆராதனைக்குள் நடத்துகிற ஒரு நபராக Very இருக்கிறார். humble person. மிக மிக தாழ்மையான ஒரு When he மனிதன். stands on the stage, அவர் மேடையில நிற்கும் பொழுது you must listen very carefully to listen to his guitar playing. அவர் கிட்டார் வாசிக்கிற அந்த சத்தத்தை மிக உன்னிப்பாக கேட்டால் மாத்திரமே உங்களால் கேட்க முடியும். He will never dominate anyone. அங்க இருக்கிற எந்த நபரையும் அவர் ஆளுகை செய்து அவர் வாசிக்க மாட்டார். One day he invited me for lunch. ஒரு நாள் ஒரு மதிய உணவிற்காக என்னை அழைத்திருந்தார். And he said, Gideon, before lunch he took me to a special room for guitars.
அவர் சொன்னார், மதிய உணவுக்கு முன்பாக என்னை அழைத்து வாருங்கள், நான் வைத்திருக்கிறதான அந்த கிட்டார் அறையை வந்து பாருங்கள். Maybe 30 feet by 20 feet air conditioned room. ஒருவேளை 30 அடிக்கு 50 அடி ஒரு நல்ல குளிர்சாதனம் செய்யப்பட்டதான ஒரு அறை. Maybe 30 guitars were there. அங்கே ஒரு 30 கிட்டார்கள் இருந்தன. Everything stored very carefully. எல்லாமே மிக அழகாக நேர்த்தியாக வைக்கப்பட்டிருந்தது. Lakhs and lakhs of rupees are standing before me. எனக்கு முன்பாக லட்சக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள அந்த கிட்டார்கள் இருந்தன. And in the middle of the conversation he did a mistake. நான் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு தவறை அவர் செய்தார். You know what he said? அவர் என்ன சொன்னார் தெரியுமா? Hey Gideon, take one guitar, both of us can play together. கிடியன், நீங்களும் ஒரு கிட்டாரை எடுத்துக்கொள்ளுங்கள், ரெண்டு பேரும் சேர்ந்து வாசிக்கலாம். I was thinking, no, this is utter rubbish now. நான் நினைத்தேன், ஓ இது முடியாத காரியமாயிற்று. Hey, you, the greatest guitarist I have seen. இதுவரைக்கும் நான் பார்த்ததிலே மிகச்சிறந்ததாக கிட்டார் வாசிக்கக்கூடிய ஒரு தேர்ந்த I கலைஞர். should not play along with you now. நான் போய் உங்களோடு கூட வாசிக்க முடியாது. This is how we feel when we come to the righteousness of God. இப்படிதான் தேவனுடைய நீதிக்கு முன்பாக வரும் பொழுதும் நாம் உணர்கிறோம். When we look at our self-righteousness, நம்முடைய சொந்த நீதியை நாம் பார்க்கும் பொழுது we will say, Lord, I cannot stand before you. ஆண்டவரே, நான் உமக்கு முன்பாக நிற்கவே முடியாது. Your holiness, உம்முடைய பரிசுத்தம், your righteousness. உங்களுடைய நீதி, Lord, that is nothing compared to my righteousness and holiness. ஆண்டவரே, என்னுடைய பரிசுத்தத்துக்கும் நீதிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாம இருக்கிறது. The Lord Jesus Christ not only overcame Satan on the cross of Calvary, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே அவர் மரணத்தை மேற்கொண்டது but மாத்திரமல்ல, he also judged sins and the works of Satan and death on the cross of Calvary. சாத்தானுடைய கிரியைகளையும் மரணத்தையும் பாவத்தையும் கூட அவர் மேற்கொண்டார். Dear brothers and sisters, when you speak about righteousness, எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, நீதியை பற்றி நீங்கள் பேசும் பொழுது all what we have is an imputed righteousness. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா நீதியுமே கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு நீதிதான். This subject I like very much, but I cannot carry on for long now. இந்த கருத்து எனக்கு மிகவும் பிடிக்கும், ஆனால் இதை குறித்து நான் உங்களுக்கு விளக்கமாக பேச When முடியாது. you go to Romans chapter 4, நீங்கள் ரோமருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரத்தை it speaks வாசிக்கும் பொழுது about the faith of our father of faith, Abraham. விசுவாசத்தின் தகப்பனாகிய ஆபிரகாமை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. He believed and this was his righteousness. அவர் விசுவாசித்தார், அந்த விசுவாசம் அவருக்கு நீதியாக எண்ணப்பட்டது. This faith was imputed as righteousness into his life. அவருடைய விசுவாசமே அவருடைய வாழ்க்கையிலே அவருக்கு நீதியாக எண்ணப்பட்டது. And this is what happened to us when we came to the Lord Jesus Christ. இப்படித்தான் கர்த்தராகிய இயேசுவண்டை வந்த பொழுது நம்முடைய வாழ்க்கையிலும் நடந்தது. When we believe on the Lord Jesus Christ, நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்த பொழுது that he was raised from the dead, அவர் மரணத்திலிருந்து உயிரோடு எழுப்பப்பட்டார் என்று the விசுவாசித்த பொழுது righteousness of Jesus was imputed into our account. இயேசு கிறிஸ்துவினுடைய நீதியானது நம்முடைய கணக்கிலே மாற்றப்பட்டது. Our spirituality was bankrupt. நம்முடைய ஆவிக்குரிய நிலைமையானது முற்றிலும் திவாலான ஒன்று. But now the righteousness of Jesus is imputed into our spiritual lives. ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய நீதியானது நம்முடைய கணக்கிலே நம்முடைய நீதியாக மாற்றப்பட்டது. And this is the reason why we can stand in the presence of God. இந்த காரணத்தினால்தான் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக நம்மால் நிற்க முடியும். Not because of our holiness, நம்முடைய சுய பரிசுத்தத்தினால் அல்ல, not because of our own righteousness. நம்முடைய சுய நீதியினால் அல்ல. I must always think about Jacob whenever I speak about the righteousness of God. எப்பொழுதெல்லாம் நீதியை பற்றி பேசுகிறேனோ அப்பொழுது யாக்கோபை குறித்து நான் பேசுவேன். When you know the story of Jacob, யாக்கோபுடைய கதையை நாம் பார்க்கும் பொழுது he was a very cunning fellow. அவன் மிகவும் தந்திரமுள்ள ஒரு மனுஷன். He robbed everything of his brother in his life. தன்னுடைய சகோதரனிடமிருந்து எல்லாவற்றையும் தன்னுடைய வாழ்க்கையிலே அவன் கொள்ளையடித்துக் கொண்டான். And finally, when he was robbing the very blessings of his elder brother, கடைசியாக தன்னுடைய மூத்த சகோதரனுடைய அந்த ஆசீர்வாதத்தையும் அவன் எடுத்துக்கொள்ளும் பொழுது he put a wool on him because the body of Esau was totally hairy. ஏனென்றால் ஏசாவனுடைய உடல் முழுவதும் ரோமத்தினால் நிறைந்தபடியினாலே And he also cooked the food what his father liked. அவன் ஒரு ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு தன்னுடைய தகப்பனுக்கு பிடித்தமான ஒரு உணவையும் சமைத்து கொண்டு போய் கொடுத்தான். And now when he goes to the presence of his father, இப்பொழுது தன்னுடைய தகப்பனுடைய பிரசன்னத்துக்கு அவன் வருகிறான். his father touches him. அவனுடைய தகப்பன் அவனை தொட்டு பார்த்து, It feels like Esau, அவர் சொல்லுகிறார், தொட்டு பார்க்கும் பொழுது நீ ஏசாவை போல இருக்கிறாய், but the voice is like Jacob. ஆனால் சத்தமோ யாக்கோபின் சத்தம். But because you feel like Esau, ஆனால் உன்னை தொட்டு பார்க்கும் பொழுது நீ ஏசாவை போல இருக்கிறபடினாலே I am giving you all the blessings of Esau upon you. ஏசாவினுடைய எல்லா ஆசீர்வாதங்களையும் உனக்கு தருகிறேன். This is what happens when you come to the presence of God. இப்படிதான் நீங்க தேவ பிரசன்னத்துக்கு வரும் பொழுது உங்களுக்கும் நடந்தது. When I am clothed with the righteousness of my elder brother Jesus Christ. என்னுடைய மூத்த சகோதரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நீதியினால நான் போர்த்தப்பட்டு வரும் பொழுது, When God touches me, தேவன் என்னை தொட்டு பார்க்கும் பொழுது,
God will say, your voice is like Gideon, உன்னுடைய சத்தம் கிதியோனைப் போல இருக்கிறது, but when I touch you, it feels like my son, Jesus Christ. ஆனால் உன்னை தொட்டு பார்க்கும் பொழுது நீ என்னுடைய மகனாகிய இயேசுவைப் போல இருக்கிறாய். And this is the reason why I will surely bless you. இந்த காரணத்தினால் தான் நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். Wonderful, wonderful Jesus. அற்புதமான ஒரு இயேசு. Wonderful gospel, I tell you. அற்புதமான சுவிசேஷம் நான் உங்களுக்கு You சொல்லுகிறேன். know what Apostle Paul wrote at the end of his life? அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய வாழ்க்கையின் இறுதியிலே என்ன எழுதினார் தெரியுமா? For his sake I have suffered all things in this life. இயேசு கிறிஸ்துவுக்காக என்னுடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் நான் சகித்துக் கொண்டேன். And I count all of them refuse in my life. என்னுடைய வாழ்க்கையிலே லாபமாய் இருக்கிறவர்கள் எவையோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். I want to be found in him, not having a righteousness of my own, என்னுடைய சுயநீதியை உடையவனாக இராமல், but that which is through faith in Christ Jesus. ஆனால் விசுவாசத்தின் மூலமாக கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று நான் காணப்படும்படியாக. Philippians chapter 3 verses 8 to 10. பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 8 to 10 வரை உள்ள வசனங்கள். The Holy Spirit convicts us of sins and righteousness. பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய நீதியை குறித்து பாவத்தை குறித்து நம்முடைய வாழ்க்கையை கண்டித்து And உணர்த்துகிறார். also about the coming judgment. அதேபோல வரப்போகிறதான நியாய தீர்ப்பை குறித்து. My dear brothers and sisters, as we come to a close this evening, என கருமையான சகோதர சகோதரிகளே, இந்த மாலை வேளையிலே நாம் முடிப்பதற்கு முன்பதாக the Holy Spirit is next to you. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு அருகாமையில் He இருக்கிறார். can be poured upon you. அவர் உங்கள் மீது ஊற்றப்பட முடியும். You can be baptized by the power of the Holy Spirit. பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தினால் நீங்கள் நிரப்பப்பட முடியும். When you step into the church of Jesus, நீங்கள் இயேசுனுடைய சபைக்குள்ளாக வரும் பொழுது you were baptized in one baptism. நீங்கள் ஒரு ஞானஸ்நானத்தை பெற்றுக் கொண்டீர்கள். But every day you can be filled again and again and again by the power of the Holy Spirit. ஆனால் ஒவ்வொரு நாளும் மறுபடியுமாக பரிசுத்த ஆவியானவருடைய ஞானஸ்நானத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டே இருக்க முடியும். This counselor, the Holy Spirit will be with you forever. இந்த ஆலோசகர் உங்களோடு கூட எப்பொழுதுமாக இருக்க போகிறார். But he will be with you, upon you, and also inside you. அவர் உங்களோடு இருக்க முடியும், உங்களுக்கு அருகாமையில் இருக்க முடியும், உங்களுக்குள் இருக்க முடியும். He will stay next to you and guide you. அவர் உங்கள் பக்கத்திலிருந்து உங்களை நடத்த முடியும். He will be poured out on you and he'll give you the power and the presence. அவர் உங்கள் மீது ஊற்றப்பட்டு தம்முடைய வல்லமையும் தம்முடைய அதிகாரத்தையும் உங்களுக்கு கொடுக்க முடியும். But he will also be in you and he will completely transform you. அதேபோல் அவர் உங்களுக்குள் இருந்து உங்களை முற்றிலுமாக மறுரூபப்படுத்த முடியும். Every day in the likeness of Jesus. ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்துவை போல. This doesn't happen automatically. இது ஏதோ உங்களுடைய வாழ்க்கையிலே தானாகவே நடக்கிற ஒரு காரியம் But அல்ல. when you have this desire, ஆனால் இந்த வாஞ்சை உங்களுக்குள் இருக்கும் பொழுது, when you have this thirst in your heart, இந்த தாகம் உங்களுக்குள் இருக்கும் பொழுது, when you spend time in the presence of God, நீங்கள் தேவ பிரசன்னத்தில் உங்களுடைய நேரத்தை செலவிடும் பொழுது, God says, I will totally transform you. தேவன் சொல்லுகிறார், நான் முற்றிலுமாக உன்னை மறுரூபப்படுத்துவேன். You know, in the Old Testament, பழைய ஏற்பாட்டின் நாட்களிலே only prophets and kings and judges, தீர்க்கதரிசிகளும் நியாயாதிபதிகளும் ராஜாக்களும் மாத்திரமே, and also priests and special people with a special work to do for God in their lives. அதேபோல ஆசாரிகளும் தேவனுடைய ராஜ்யத்திலே விசேஷித்த ஊழியத்தை பெற்ற மனிதர்களும் மாத்திரமே, Only they were filled with the power of the Holy Spirit. அவர்கள் மாத்திரமே பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால் You நிரப்பப்பட்டார்கள். can see this again and again. The Spirit of the Lord came upon them. பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல் வந்தார் என்று சொல்லி நீங்கள் வாசிக்கலாம். Last Sunday, I think I dwelt in length about this. கடந்த வாரத்திலே இதை குறித்து நான் விளக்கமாக உங்களோடு கூட The பேசினேன். Spirit of the Lord came upon them. பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மீது வந்தார். And when the Spirit of the Lord came upon them, கர்த்தருடைய ஆவியானவர் அவர்கள் மேல் இறங்கின பொழுது they did extraordinary things, supernatural things for God. அவர்கள் அசாதாரணமான காரியங்களை தேவனுக்காக செய்ய துவங்கினார்கள். But on the day of Pentecost, ஆனால் பெந்தெகோஸ்தே நாளின் போது everyone who waited in the presence of God, அங்கே தேவ பிரசன்னத்துக்காக காத்திருந்த ஒவ்வொருவர் மேலும் everyone who were overwhelmed with water on the day of their baptism in water, பரிசுத்த ஆவியினுடைய தண்ணீர் ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு நபருமே, when they were overwhelmed by the water on that day, தண்ணீரினால் அவர்கள் மூழ்கடிக்கப்பட்ட அந்த நாட்களிலே, in the same way they were overwhelmed by the power of the Holy Spirit and fire on that day. அதே போல பெந்தெகோஸ்தே நாளின் போது பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் அவர்கள் மூழ்கடிக்கப்பட்டார்கள். The word baptism or baptizo in the Greek language, கிரேக்க மொழியிலே பேப்டிசம் அல்லது பேப்டிசோ என்கிறதான இந்த வார்த்தைக்கு it has only one single meaning. அதற்கு ஒரே ஒரு அர்த்தம் மாத்திரமே It உண்டு. means immersion, it means dunking. மூழ்கடிக்கப்படுதல் அல்லது தண்ணீருக்குள் அமிழ்த்தப்படுதல். But you know, some people did not like this word.
ஆனால் ஒரு சிலருக்கு இந்த வார்த்தை பிடிக்காது. And this is the reason why in some Bible institutes or Bible societies, இதனால் தான் சில வேதாகம சங்கங்கள் they did not translate the word, but they transliterated the word. அவர்கள் இந்த வார்த்தையை மொழிபெயர்க்காமல் அந்த வார்த்தையை அப்படியே மொழியிலே எழுதிவிட்டார்கள். You know, this is the reason why you have the word baptism in the English language. இதனால் தான் ஆங்கில மொழியிலே நீங்கள் ஞானஸ்நானம் என்னும் வார்த்தையை மாத்திரம் பார்க்கிறீர்கள். The Bible Society of England prohibited the translation இங்கிலாந்து தேசத்தினுடைய வேதாகம சங்கம் இந்த வார்த்தையை தடுத்து விட்டது. because they said no, that will create a lot of confusion now. அவர்கள் சொன்னார்கள் இந்த வார்த்தை மிகப்பெரிய குழப்பத்தை கொண்டு வரும். Let us just transliterate and leave it alone. இந்த வார்த்தையை அப்படியே நாம் மொழியாக்கம் செய்துவிட்டு விட்டுவிடலாம். But if they had translated, ஆனால் ஒருவேளை அவர்கள் மொழிபெயர்ப்பு செய்திருந்தால் it should have been written, they were immersed in water, they were dunked in water. அவர்கள் தண்ணீருக்குள் அமிழ்த்தப்பட்டார்கள், தண்ணீருக்குள் மூழ்கடிக்கப்பட்டார்கள் என்றுதான் எழுதப்பட்டிருக்க வேண்டும். You know, when Paul was writing to the church in Corinth, அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதும் பொழுது, for by one spirit we were all baptized into by one body. ஒரே சரீரத்திற்குள்ளாக ஒரே ஆவியினாலே ஞானஸ்நானம் பண்ணப்பட்டோம் என்று எழுதியிருக்கிறார். I think Paul should have had a lot of courage to write this to the church in Corinth. கொரிந்து பட்டணத்திலே இது எழுதுவதற்கு அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு மிகுந்த தைரியம் இருந்திருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். You know, the Corinth church was a very troublesome church. ஏனென்றால் இந்த கொரிந்து பட்டணத்தில் இருக்கின்ற சபையானது மிகவும் பிரச்சனை உள்ள ஒரு சபை என்று Full சொல்லலாம். of the spirit, full of problems. முற்றிலுமாக ஆவிக்குரிய வரங்கள், முற்றிலுமான பிரச்சனை உள்ள சபை. He said by one spirit we are all baptized into one body. ஒரே சரீரத்துக்குள்ளாக ஒரே ஆவியினாலே ஞானஸ்நானம் பண்ணப்பட்டோம். Jews or Greeks, slaves or free, யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுயாதீனராயினும் all were made to drink of one spirit. எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே தாகம் தீர்க்கப்பட்டோம். I would like to turn your attention to the life of Jesus in John chapter 7. யோவான் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்துக்கு நேராக உங்களுடைய கவனத்தை நான் திருப்ப The விரும்புகிறேன். feast is taking place in the temple now. இப்பொழுது தேவாலயத்திலே பண்டிகை கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது. Jesus must have been watching everything that was happening. இயேசு கிறிஸ்து அங்கே நடந்து கொண்டிருந்த எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருந்திருப்பார். Thousands of people mulling around. அங்கே ஆயிரக்கணக்கான ஜனங்கள் அங்கும் இங்கும் நடந்து கொண்டிருந்தார்கள். Suddenly Jesus stands up and he begins to proclaim, இப்பொழுது திடீரென்று இயேசு கிறிஸ்து அங்கே நின்று பேச ஆரம்பித்தார். if anyone is thirsty, he should come to me. ஒருவன் தாகமாய் இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன் என்று Suddenly he began to speak in a very loud voice. திடீரென்று மிகப்பெரிய ஒரு சத்தத்தோடு கூட அவர் பேச ஆரம்பித்தார். Thousands are mulling around right now. அங்கே ஆயிரக்கணக்கான ஜனங்கள் அங்கே குழுமி இருந்தார்கள். Last day of the feast. அந்த பண்டிகையின் கடைசி நாளிலே They had a lot to do right now. அந்த நாட்களிலே அநேக காரியங்கள் அவர்கள் அங்கும் இங்கும் செய்து கொண்டிருந்தார்கள். If anyone is thirsty, let him come to me. ஒருவன் தாகமாய் இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன் And என்று he should come to me and drink right now. அவன் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன் என்று He who believes in me, as the scripture has said, வேதவாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசிக்கிறவன் எவனோ out of his heart shall flow rivers of living water. அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். This he spoke about the Holy Spirit. இதை பரிசுத்த ஆவியானவரை குறித்து சொன்னார். If you want to be a blessing to this world, நீங்கள் இந்த உலகத்திற்கு ஆசீர்வாதமாய் இருக்க விரும்புகிறீர்களா? if you're really thirsty for the presence of God, உண்மையாகவே தேவ பிரசன்னத்திற்கான ஒரு தாகமுள்ள நபராக நீங்கள் the காணப்படுகிறீர்களா? only place where you should go this evening is the presence of God. இந்த மாலை வேளையிலே நீங்கள் செல்ல வேண்டிய இடமெல்லாம் தேவ பிரசன்னம் You மாத்திரமே. know, after the baptism in water of Jesus Christ, இயேசு கிறிஸ்துவினுடைய தண்ணீர் ஞானஸ்நானத்திற்கு பிற்பாடு Jesus began to pray. இயேசு கிறிஸ்து ஜெபிக்க ஆரம்பித்தார். He's coming out of the waters. தண்ணீரிலிருந்து அவர் வெளியே வந்த He பொழுது began to pray. அவர் ஜெபிக்க ஆரம்பித்தார். And the Holy Spirit began to descend on Jesus. பரிசுத்த ஆவியானவர் இயேசுவின் மீது இறங்கத் தொடங்கினார். Do you know why so many Christians are suffering under spiritual depression today? உங்களுக்கு தெரியுமா ஏன் இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் ஆவிக்குரிய மன அழுத்தத்திலே காணப்படுகிறார்கள் என்று? Many of them never received the power of the Holy Spirit, and they were never baptized and touched by the power of the Holy Spirit when they came into the kingdom of Jesus. ஏனென்றால் அவர்கள் அநேகர் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள வரும்போது பரிசுத்தாவியனுடைய அபிஷேகத்தினாலோ அல்லது பரிசுத்தாவியனுடைய வல்லமையினாலோ சந்திக்கப்படவோ தொடப்படவோ இல்லை. Maybe they repented. ஒருவேளை அவர்கள் மனம் திரும்பி They இருக்கலாம். received the message of Jesus. இயேசுனுடைய செய்தியை அவர்கள் கேட்டிருக்கலாம். They believed on the Lord Jesus Christ. கர்த்தராகிய இயேசுவை விசுவாசித்திருக்கலாம். And then everything stops. அதற்கு பிற்பாடு எல்லாம் நின்று போயிருக்கும். I don't want to go any further.
இனிமேல் இதற்கு மேல் நான் செல்ல விரும்பவில்லை. Premature children in the kingdom of Jesus. தேவனுடைய ராஜ்யத்திலே இவர்கள் குறைமாத பிள்ளைகள் என்று நான் சொல்லுகிறேன். Premature children in the kingdom of Jesus. தேவனுடைய ராஜ்யத்திலே குறைமாத பிள்ளைகள். Where the rebirth has not been fully operative in our lives. அவருடைய வாழ்க்கையிலே மறுபடியும் பிறந்த அனுபவமானது அது முழுமை பெறாமல் காணப்படுகிறது. Not only being disobedient to the word of God in water baptism. அவர்கள் தண்ணீர் ஞானஸ்தானத்திலே கீழ்ப்படியாமல் இருந்தது மாத்திரமல்ல, but also to receive the power of the Holy Spirit in their lives. தங்களுடைய வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தினாலும் தொடப்படாமல் இருக்கிறார்கள். We may believe that Jesus is resurrected. ஒருவேளை இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்திருக்கிறார் என்று சொல்லி நாம் Maybe we விசுவாசிக்கலாம். know the Lord Jesus Christ already. ஒருவேளை கர்த்தராகிய இயேசுவை நாம் ஏற்கனவே அறிந்திருக்கலாம். These disciples knew the Lord Jesus Christ 3.5 years. இந்த சீடர்களுக்கு இயேசுவை கிட்டத்தட்ட 3.5 வருடங்கள் ஏற்கனவே அறிந்திருந்தவர்கள் தான். They went through a crash course after his resurrection. இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்த பின்பும் அநேக காரியங்களை அவர்கள் சுருக்கமாக அறிந்து கொண்டார்கள். You know, some people say, to which Bible school did the apostles go? ஒரு சிலர் சொல்லுவார்கள், இந்த இயேசுனுடைய அப்போஸ்தலர்கள் எந்த வேதாகம கல்லூரிக்கு சென்றார்கள்? If you had stayed with Jesus for 3.5 years, you don't need any Bible college. நீங்கள் இயேசுவோடு கூட 3.5 வருடம் இருந்திருந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு எந்த வேதாகம கல்லூரியும் அவசியமில்லை. And after that, he had 40 days of crash courses now. அதற்கு பிற்பாடு 40 நாட்கள் தன்னுடைய உபதேசத்தை மறுபடியும் அவர்களுக்கு சுருக்கி சொல்ல Do ஆரம்பித்தார். you need a Bible college about that? அதை குறித்து உங்களுக்கு ஒரு வேதாகம கல்லூரி You அவசியம். don't need anything more if you have lived with Jesus for almost 3.5 years. கிட்டத்தட்ட 3.5 வருடங்கள் இயேசுவோடு தங்கின ஒரு நபருக்கு எந்த வேதாகம கல்லூரியும் அவசியமில்லை. But Jesus says, don't move now. Don't move. ஆனால் இயேசு கிறிஸ்து சொன்னார், இப்பொழுது எங்கும் நகராதீர்கள், You have to wait. நீங்கள் காத்திருக்க வேண்டும். You need the infilling of the Holy Spirit. பரிசுத்தானுடைய அபிஷேகத்தினால் நீங்கள் நிரப்பப்பட வேண்டும். Because you have to be transformed like me. ஏனென்றால் என்னைப் போல நீங்கள் மறுரூபமாக்கப்பட வேண்டும். You have to speak like me. You have to see the world like me. நீங்கள் என்னைப் போல பேச வேண்டும், இந்த உலகத்தை என்னைப் போல பார்க்க வேண்டும். You have to work like me. நீங்கள் என்னைப் போல கிரியை செய்ய வேண்டும். And your character must change completely. உங்களுடைய குணாதிசயமானது முற்றிலுமாக மாற்றப்பட வேண்டும். I would like to close with Ephesians 5 verses 18 to 19. எபேசியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 18-19 வசனங்களோடு கூட நான் முடிக்க விரும்புகிறேன். Paul is writing to the church here. அப்போஸ்தலன் பவுல் இந்த சபைக்கு எழுதுகிறார். Maybe we think, oh, what is this? Writing a church about being drunk? இந்த எபேசியருக்கு எழுதின நிருபத்திலே மதுபான வெறியை குறித்து எழுதி இருக்கிறாரே சபைக்கு என்று சொல்லி நீங்கள் You know, நினைக்கலாம். sometimes we are more holy than the Holy Bible. சில நேரங்களிலே பரிசுத்த வேதாகமத்தை காட்டிலும் நாம் பரிசுத்தமா இருப்போம். And do not get drunk with wine, for this is debauchery, but be filled with the Spirit. துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து. When you read this, you may think, why this comparison? எதற்காக இந்த ஒப்பீடை எழுதி இருக்கிறார்? You know, sometimes we think, oh yeah, a man who is drunk is not under control. ஓ, குடித்திருக்கிற ஒரு நபர் கட்டுப்பாட்டை இழந்திருக்கிறார், And he'll be blathering something. அவர் ஏதாவது உளறி கொண்டிருப்பார். You know, when you meet people who are totally drunk, முற்றிலுமாக மதுபானத்தினால் நிறைந்த ஒரு நபரை நீங்கள் சந்தித்தால், this is what my experience is once, at least with one of my friends. ஒரு முறை என்னுடைய நண்பர்களில் ஒருவனோடு கூட எனக்கு இப்படி ஒரு அனுபவம் இருந்தது. That fellow, if he laughed, he was laughing and laughing and laughing for hours together. அவர் சிரித்தால் மணிக்கணக்காக சிரித்துக் கொண்டே இருப்பார். But when he started to weep, he used to weep and weep and weep and weep. அவர் அழ ஆரம்பித்து விட்டால் அழுது கொண்டே இருப்பார். One night I visited him. ஒரு with my இரவிலே friend. நான் அவரை சந்தித்தேன், என்னுடைய நண்பனோடு. Just for dinner we went there. ஒரு இரவு உணவுக்காக அங்கே சென்றோம். This fellow started to weep. திடீரென்று அவர் அழ ஆரம்பித்தார். His mother died long ago. எத்தனையோ வருடத்துக்கு முன்பாக அவருடைய தாயார் இறந்து விட்டார். But he said, oh, my mother died. என்னுடைய தாயார் இறந்து விட்டார். We tried to console him now at about 10 o'clock. இரவு 10 மணிக்கு அவர் எப்படியாவது ஆறுதல் படுத்த வேண்டும் என்று And he நாங்கள் was நினைத்தோம். weeping and weeping and weeping till 3 o'clock. அவர் அழுகிறார் அதிகாலை 3 மணி வரைக்கும் அழுது கொண்டிருந்தார். And then we decided to leave because I thought, oh, he's going to weep the whole night. அதற்கு பிற்பாடு நாங்கள் முடிவு செய்தோம், சரி வீட்டுக்கு போய் விடலாம், ஏனென்றால் இன்னும் இரவு முழுவதும் அவர் அழுது கொண்டிருப்பார். But next day when we called him, ஆனா அடுத்த நாள் நாங்கள் அவரை அழைத்த பொழுது he remembered nothing. அவருக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. Remembered nothing. அவருக்கு எந்த காரியமே ஞாபகம் And இல்லை. sometimes people think, oh, you know why they compare the wine and the Holy Spirit? ஏன் மதுபானத்தையும் பரிசுத்த ஆவியானவரையும் ஒப்பிடுகிறார்கள் தெரியுமா? The wine takes control of you. மதுபானமானது உங்களை கட்டுப்படுத்த ஆரம்பிக்கும். So the Holy Spirit must take control of you. பரிசுத்த ஆவியானவர் உங்களை கட்டுப்படுத்த வேண்டும். You know, it is not about losing your control. ஆனால் பரிசுத்த ஆவியானவரை பொறுத்தவரை உங்களுடைய கட்டுப்பாட்டை இழந்து போவதில்லை. It is about placing the control of your life in the hands of the Holy Spirit. உங்களுடைய வாழ்வின் கட்டுப்பாட்டை பரிசுத்த ஆவியானவருடைய கரங்களிலே ஒப்புக்கொடுப்பது. That the Holy Spirit begins to guide you.
பரிசுத்த ஆவியானவர் உங்களை நடத்தும்படியாக, It begins to teach you. அவர் உங்களுக்கு போதிக்கும்படியாக, It begins to teach you and lead you and convict you. அவர் உங்களை போதித்து நடத்தி உங்களை கண்டித்து உணர்த்தும்படியாக. This is why we place the control of our lives in the hands of the Holy Spirit. இந்த காரணத்தினால் தான் நம்முடைய வாழ்க்கையின் கட்டுப்பாட்டை பரிசுத்த ஆவியானவருடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். The only reason why the power of the Holy Spirit has been given to you, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரே காரணம் to save you, உங்களை ரட்சிப்பதற்காக, to sanctify you, உங்களை பரிசுத்தப்படுத்துவதற்காக, and to make you a person who serves the world. இந்த உலகத்தை சேவிக்கும்படியாக. To serve, ஊழியம் செய்ய. Not to worship this world, இந்த உலகத்திற்கு ஊழியம் செய்யும்படியாக, to work in this world for Jesus, இயேசுவிற்காக இந்த உலகத்தில் ஊழியம் to செய்யும்படியாக, save and to sanctify and to serve in this world. ரட்சிக்கவும் பரிசுத்தப்படுத்தவும் தேவனுக்காக ஊழியம் செய்யவும். If any man is thirsty, இந்த உலகத்திலே எவராவது தாகமாயிருந்தால் he should come to the Lord Jesus. அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வர வேண்டும். I want every eyes to be closed. எல்லாருடைய கண்களும் மூடப்படும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். Maybe God has been speaking to you this evening. ஒருவேளை இந்த மாலை வேளையிலே ஆண்டவர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருந்திருக்கலாம். I am not for any denomination or any one theological direction. இந்த மாலை வேளையிலே எந்த ஒரு சபை பிரிவிற்காகவோ அல்லது எந்த ஒரு இறையியல் போதனைக்காகவோ நான் உங்களிடத்தில் பேசவில்லை. I want to stand on the word of God and preach the word of God, that's all. தேவனுடைய வார்த்தையின் மீது நின்று தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு பிரசங்கிக்க விரும்புகிறேன், அவ்வளவுதான். But I request you to be like the believers in Beroa. ஆனால் உங்களை பொறுத்தவரை நான் சொல்லுகிறேன், பெரேயா பட்டணத்தில் இருக்கிறதான விசுவாசிகளைப் போல இருங்கள். They not only listened to the word of God, அவர்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்டது மாத்திரமல்ல, they also began to search the scriptures themselves. காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று சொல்லி தேவனுடைய வார்த்தையிலே ஆராய்ந்து பார்க்க ஆரம்பித்தார்கள். This is what we need to do this evening. இதைத்தான் இந்த மாலை வேளையிலே நாமும் செய்ய வேண்டும். Maybe you feel in your life that something is missing in your life. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே ஏதோ ஒரு காரியம் இல்லாமல் இருக்கிறதை நீங்கள் உணரலாம். Maybe God convicted you of certain things as you listen to this message. ஒருவேளை இந்த மாலை வேளையிலே தேவனுடைய வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது ஏதோ ஒரு காரியத்தை குறித்து பரிசுத்த ஆவியானவர் உங்களை கண்டித்து உணர்த்தியிருக்கலாம். Maybe this message kindled a real thirst in your hearts this evening. ஒருவேளை இந்த செய்தி இந்த மாலை வேளையிலே உங்களுடைய இருதயத்தில் உண்மையான ஒரு தாகத்தை கிளப்பி விட்டிருக்கலாம். And Jesus says, if you're thirsty, இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீங்கள் தாகமாயிருந்தால் come to me now. என்னிடத்தில் வாருங்கள். Come to me right now. என்னிடத்தில் வாருங்கள். If you're thirsty, God can fill you with the power of the Holy Spirit. நீங்கள் தாகமாய் இருப்பீர்களானால் தேவ ஆவியானவர் உங்களை நிரப்ப முடியும். He will baptize you with fire. அக்கினினால் அவர் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்க முடியும். He will baptize you with fire this evening. இந்த மாலை வேளையில அக்கினினால் உங்களை ஞானஸ்நானம் பண்ண முடியும். As we stand in the presence or kneel down in the presence of God this evening, தேவ பிரசன்னத்திலே இந்த மாலை வேளையில் நாம் நின்று கொண்டிருக்கும் பொழுது அது முழங்கால் படியிட்டுக் கொண்டிருக்கும் let பொழுது us raise our hands and begin to worship Jesus. நம்முடைய கரங்களை உயர்த்தி இயேசுவை ஆராதிக்க ஆரம்பிப்போம். Let us begin to worship Jesus this evening இயேசுவை இந்த மாலை வேளையில் ஆராதிக்க and ஆரம்பிப்போம். say, Lord, I am so thirsty. கர்த்தாவே, இந்த மாலை வேளையில் நான் முற்றிலும் தாகமுள்ள ஒரு நபராய் I am காணப்படுகிறேன். so thirsty for your presence this evening. ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்திற்காக இந்த மாலை வேளையில் நான் முற்றிலும் தாகமுள்ளவனாய் Lord, காணப்படுகிறேன். fill me with your presence and your power tonight. ஆண்டவரே, இந்த மாலை வேளையில் உம்முடைய வல்லமையினால் உம்முடைய பிரசன்னத்தினால் என்னை I நிரப்புவீராக. cannot do anything without your presence and your power. ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம் உம்முடைய வல்லமை இல்லாமல் என்னால் எதையும் செய்ய You முடியாது. need to fill me again with the power of the Holy Spirit. ஆண்டவரே, பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையினால மறுபடியுமாக என்னை I நிரப்புவீராக. need the anointing of the Holy Spirit. ஆண்டவரே, பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் எனக்கு தேவை. Lord, pour your spirit into my life right now. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில உம்முடைய பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை ஊற்றுவீராக. Lord, transform my life completely. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையை முற்றிலும் மறுரூபப்படுத்துவீராக. Transform my character completely. ஆண்டவரே, என்னுடைய குணாதிசயத்தை முற்றிலும் மாற்றுவீராக. Lord, I want to see this world the way you saw this world. ஆண்டவரே, இந்த உலகத்தை நீர் எப்படி பார்த்தீரோ அதே கண்களோடு நான் பார்க்க I want to விரும்புகிறேன். listen to people the way you listen to people. ஆண்டவரே, எப்படி ஜனங்கள் சொல்கிறதான காரியத்தை நீர் கேட்டீரோ அதே போல நானும் கேட்க I want விரும்புகிறேன். to speak to people the way you spoke to people. ஆண்டவரே, நீர் எப்படி ஜனங்களோடு கூட பேசினீரோ அதே போல நானும் பேச விரும்புகிறேன். Let your presence and your power fill me now. ஆண்டவரே, உம்முடைய பிரசமும் உம்முடைய வல்லமையும் என்னை நிரப்பும்படியா நான் ஜெபிக்கிறேன். Let us keep on praying right now. நாம் தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கலாம். As we continue in worship, நாம் தொடர்ந்து தேவனை ஆராதிக்கும் பொழுது let us say, Lord, come into my life powerfully. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில வல்லமையோடு கூட நீர் வருவீராக. I need your power tonight. ஆண்டவரே, இந்த மாலை வேளையில் உம்முடைய வல்லமை எனக்கு தேவை. I need the power of the anointing of the Holy Spirit. ஆண்டவரே, பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் எனக்கு தேவை. I need the gifts of the Holy Spirit. ஆண்டவரே, பரிசுத்த ஆவியினுடைய வரங்கள் எனக்கு தேவை. I want to
preach the word of God in this world without fear. ஆண்டவரே, இந்த உலகத்திலே பயமில்லாமல் தேவனுடைய வார்த்தையை நான் பிரசங்கிக்க விரும்புகிறேன். I want to be your testimony in this world. ஆண்டவரே, இந்த உலகத்திலே உம்முடைய சாட்சியாக நான் இருக்க விரும்புகிறேன். Let us keep on worshiping Jesus. தொடர்ந்து தேவனை ஆராதித்துக் கொண்டிருப்போம். Let us keep on worshiping Jesus. தொடர்ந்து தேவனை ஆராதிப்போம். Let the Holy Spirit come and touch us this evening. இந்த மாலை வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் வந்து நம்மை தொடுவாராக. தமிழில் இருக்கும்படியான அந்த பாடல் தேவ பிரசன்னமே இறங்கி வந்துடுது என்ற பாடலை பாடுவோம். Let every one of us join together and sing this song in the presence of God this evening. தேவ பிரசன்னத்திலே இந்த பாடலை நம்ம பாடுவோம். பிரசன்னமே இறங்கி வந்திடுதே தேவ பிரசன்னமே இறங்கி வந்திடுதே தேவரின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே தேவ பிரசன்னமே இறங்கி பிரசன்னமே இறங்கி வந்திடுதே தேவனின் நல்ல தூதர்கள் நம்மை சுற்றிலும் இங்கு நிற்கிறார் தேவனின் நல்ல தூதர்கள் நம்மை சுற்றிலும் இங்கு நிற்கிறார் தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே பிரசன்னமே இறங்கி வந்திடுதே தேவ பிரசன்னமே இறங்கி வந்திடுதே
பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. Let us continue to worship in the presence of Jesus. தொடர்ந்து இயேசுவினுடைய பிரசன்னத்தில் அவர் ஆராதித்துக் கொண்டிருக்கலாம். Maybe some of you know this song. இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே. ஒருவேளை இந்த தமிழ் பாடல் உங்களில் அநேகருக்கு Let தெரிந்திருக்கலாம். us kneel down in the presence of God and sing praises to our King Jesus. தேவ பிரசன்னத்திலே முழங்கால் படியிட்டவர்களாக இயேசுவின் நாமத்தை துதிக்க ஆரம்பிப்போம். Let the Holy Spirit come and fill us once again this evening பரிசுத்த ஆவியானவர் தாமே இந்த மாலை வேளையிலே ஒரு விசையாக கூட கடந்து வந்து நம்மை to நிரப்புவாராக. equip us to be a real witness in this world. இந்த உலகத்திலே தேவனுடைய உண்மையான சாட்சிகளாய் இருக்கும்படி அவர் நம்மை பலப்படுத்தும்படியாக. இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எங்கள் மத்தியில் போராடிடும் எங்களோடு வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் போராடிடும் எங்களோடு வாசம் செய்யும். மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எங்கள் மத்தியில் ஓடாவிடும் எங்களோடு வாசம் செய்யும்.
Holy Spirit of God, I thank you that you are here this evening. பரிசுத்தாவியான தேவனே, இந்த மாலை வேளையில் எங்கள் மத்தியில் இருக்கிறதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். We welcome you in our personal lives and our families, our churches and our cities, in our country. ஆண்டவரே, எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே, எங்களுடைய குடும்பத்திலே, எங்களுடைய தேசத்திலே, ஆண்டவரே நாங்கள் வாழ்கிறதான நகரத்திலே ஆண்டவரே நாங்கள் வரவேற்கிறோம். Let the will of Jesus be done. ஆண்டவரே, இயேசுவின் சித்தம் எங்கள் மத்தியிலே செய்யப்படுவதாக. Let the kingdom of Jesus be extended into all the nations of this world. தேவனுடைய ராஜ்யமானது இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா தேசங்களுக்குள்ளாக பெருகும்படியாக நான் ஜெபிக்கிறேன். I pray that you empower us with your anointing tonight. ஆண்டவரே, இந்த மாலை வேளையுடைய உம்முடைய அபிஷேகத்தினால நீர் எங்களை ஒரு விசையாய் கூட பலப்படுத்தும்படியாக நான் ஜெபிக்கிறேன். Fill us again through the power of the Holy Spirit, ஆண்டவரே, மறுபடியுமாக பரிசுத்தாவியின் அபிஷேகத்தினால எங்களை நிரப்புவீராக. so that we can be witnesses in Jerusalem, in Judea, Samaria, and to the ends of the world. ஆண்டவரே, பரிசுத்தாவின் அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்டதனால எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி வரையும் உமக்காக சாட்சிகளாய் இருக்க எங்களை நீர் ஏற்படுத்துவீராக. Lord, I pray that you bless the lives of everyone who's been watching this program this evening. ஆண்டவரே, இந்த மாலை வேளையில் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்தான ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். Let the anointing of the Holy Spirit change us completely. ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்தாவினுடைய அபிஷேகம் உம்முடைய வாழ்க்கையை முற்றிலுமாக மாற்றும்படியாக நான் ஜெபிக்கிறேன். That we have a passion to serve you. ஆண்டவரே, உமக்கு ஊழியம் செய்ய, ஆண்டவரே உம்மை சேவிக்க, ஆண்டவரே எங்களுக்கு ஒரு பெரிய வைராக்கியத்தையும் வாஞ்சியம் கொடுக்கும்படியாக நான் Let our ஜெபிக்கிறேன். hearts be filled with a passion to serve the purposes and the plans of God. ஆண்டவரே, தேவனுடைய திட்டங்களுக்காக நோக்கங்களுக்காக ஊழியம் செய்ய எங்களுடைய இருதயங்களை பெரிய மனோவாஞ்சியினால் நிரப்பும்படியாக நான் ஜெபிக்கிறேன். Let thy kingdom come and let thy will be done. ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக. Lord, I also pray for all the people, all the kids who are going to write the 10th exam in these coming days. ஆண்டவரே, வருகிறதான நாட்களிலே 10ஆம் வகுப்பு தேர்வு எழுத போகிறதான ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். Lord, I pray that you bless them even this time of this lockdown. ஆண்டவரே, இந்த ஊரடங்கின் மத்தியிலும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். Lord, help them to concentrate on their studies. ஆண்டவரே, அவருடைய படிப்புகளிலே அவர்கள் கவனத்தை செலுத்த அவர்களுக்கு உதவி செய்தருளும். Be with them when they go to the examination halls. ஆண்டவரே, அவர்கள் தேர்வு எழுத போகும்பொழுது அந்த இடங்களிலே உம்முடைய பிரசன்னம் அவர்களோடு கூட கடந்து செல்லும்படியாக நான் ஜெபிக்கிறேன். Remove all fear that is existent in their hearts this evening. ஆண்டவரே, இந்த மாலை வேளையிலே அவருடைய இருதயங்களை பிரித்திருக்கிறதான எல்லா பயங்களையும் நீர் மாற்றும்படியாக நான் ஜெபிக்கிறேன். Bless these kids and make them a blessing to many thousands of people. ஆண்டவரே, இந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்து அநேக ஆயிரங்களுக்கு அவர்களை நீர் ஆசீர்வாதமாக மாற்றும்படியாக நான் ஜெபிக்கிறேன். Lord, I thank you for this wonderful opportunity of serving you. ஆண்டவரே, உமக்கு ஊழியம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பை எங்களுக்கு நீர் கொடுத்ததற்காக உமக்கு நன்றி Lord, I செலுத்துகிறேன். want to pray for my friends and believers who have been watching us from many countries of this world. ஆண்டவரே, இந்த உலகத்தின் அநேக தேசங்களிலிருந்து தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்தான என்னுடைய அருமையான நண்பர்கள், விசுவாசிகளுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். Lord, I pray that you bless them and make them a great blessing even in this coming week. ஆண்டவரே, அவர்களை நீர் ஆசீர்வதித்து வருகிற வாரங்களிலும் அநேகருக்கு ஆசீர்வாதமாக அவர்களை மாற்றும்படியாக நான் ஜெபிக்கிறேன். And the peace of God that surpasses all understanding, எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் may this peace reign in our hearts today, tomorrow and forever. இன்றைக்கும் நாளைக்கும் மறுபடியும் நான் சந்திக்கும் வரை எல்லாரையும் ஆளக்கடுவதாக. எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Be blessed and be a blessing to the nations of this world. ஆசீர்வாதமாக இருங்கள், இந்த தேசத்திற்கு ஆசீர்வாதமாயிருங்கள். Goodbye. Bye. அதிசயமாய் தாங்கும் தேவ பிரசன்னம் என்ன நடந்தால் எதிர்கொள்ளுவோம்.